இந்த நாளிலும் நாம் தியானித்து ஜெபிப்பதற்கென்று ஆண்டவர் கொடுத்த வேத வசனம் யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரம் 20, 21, 22வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கவனமாய் கேட்டுக்கொள்ளுங்கள். யோவான் 16, 20, 21, 22வது வசனங்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கமடைகிறாள். பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள். அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கம் அடைந்திருக்கிறீர்கள். நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியம் செய்த பொழுது தன்னுடைய ஜனங்களை பார்த்து பேசின ஒரு ஆறுதலான வசனம். ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், நீங்கள் இந்த உலகத்தில் அழுது புலம்பிக் கொண்டே இருப்பீர்கள், நீங்கள் அழுது கொண்டே இருப்பீர்கள், துக்கப்பட்டு கொண்டே இருப்பீர்கள். அந்த நேரத்திலே உலகம் உங்களை பார்த்து சந்தோஷப்பட்டு கொண்டே இருக்கும். நீங்கள் துக்கப்பட்டு கொண்டு கலங்கி கொண்டிருக்கும் பொழுது உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் உங்களை பார்த்து சந்தோஷப்பட்டு கொண்டே இருப்பார்கள். இதுதான் இன்றைக்கு உலகத்தில் நடக்கிற ஒரு நடைமுறை காரியம். அநேக குடும்பங்கள் கலங்கி துக்கப்படும் போது, வேதனைப்படும் பொழுது, பலவிதமான பிரச்சனைக்குள் இருக்கும்போது ஒரு கூட்டத்தினர் அவர்களுக்கு இது தேவைதான், இன்னும் அவர்களுக்கு பாடுகள் வரட்டும் என்று வெளியே தெரிந்தும் தெரியாமலும் சந்தோஷப்பட்டு கொண்டே இருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உலகம் சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தாலும் நான் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவேன். உலகம் சில வேளையில் உங்களுடைய துக்கத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கலாம். நான் அப்படிப்பட்ட தேவன் அல்ல. உலகம் சந்தோஷப்படும், உலகம் உங்களுடைய வேதனைகளை பார்த்து மகிழ்ச்சி அடையும். நான் உங்களுடைய வேதனைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகிற தேவன் அல்ல. நான் உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன். ஆண்டவர் அதற்கு அழகான ஒரு ஓமையை கூட சொல்லி இருக்கிறார். பாருங்கள், ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கமடைகிறாள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த நாட்கள் நெருங்கும் போது ஸ்திரீயானவள் மிகவும் துக்கமடைகிறாளாம். ஆனால் பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் அவள் உபத்திரவத்தை நினைப்பதே இல்லை. அவள் பட்ட துக்கத்தை, வேதனை நினைப்பதே இல்லை. ஐயோ, நான் ஒரு பிள்ளைக்கு தாயாக மாறிவிட்டேனே, என் மூலமாய் ஒரு குழந்தையை ஆண்டவர் இந்த உலகத்திற்கு தந்துவிட்டாரே என்று சொல்லி அதை பார்த்து அவள் மகிழ்ச்சி அடைகிறாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் அப்படித்தான் சொல்லுகிறார், நீங்களும் இப்போது துக்கம் அடைந்துதான் இருக்கிறீர்கள், நான் மறுபடியும் உங்களை காண்பேன். இன்றைக்கு நீங்கள் துக்கத்தோடு வந்திருக்கிறீர்கள், நான் மறுபடியும் உங்களை சந்திக்கும்படிக்கு வருவேன். வரும் பொழுது நிச்சயமாய் உங்களுடைய சந்தோஷம், உங்களுடைய இருதயம் சந்தோஷப்பட்டிருப்பதை நான் பார்ப்பேன். ஏனென்றால் நான் உங்களுக்கு கொடுக்கிற சந்தோஷத்தை ஒருவனும் எடுத்து போட முடியாது. கைகளை தட்டி அலையிலே சொல்லுங்க, அல்லேலூயா. இன்றைக்கு இந்த மாலை வேளையிலே ஆண்டுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் துக்கத்தை ஆண்டவர் இன்றைக்கு சந்தோஷமாய் மாற்றப் போகிறார். கடன் பிரச்சனையினால் துக்கத்தோடு கூட வந்திருக்கிறீர்களா? வியாதியினால் துக்கத்தோடு கூட வந்திருக்கிறீர்களா? பிள்ளைகளினால் துக்கத்தோடு கூட வந்திருக்கிறீர்களா? குடும்ப தலைவர்களினால் துக்கத்தோடு வந்திருக்கிறீர்களா? வேலையில் வந்த பிரச்சனையினால் துக்கத்தோடு வந்திருக்கிறீர்களா? வியாபாரத்தில் அடைந்த தோல்வியினால் நீங்கள் துக்கத்தோடு கூட வந்திருக்கிறீர்களா? அல்லது உங்கள் குடும்பத்தில் வந்த திடீர் வழக்குகளினால் நீங்கள் வேதனைப்பட்டு துக்கத்தோடு வந்திருக்கிறீர்களா? கலங்க வேண்டாம், உங்கள் துக்கத்தை இயேசு கிறிஸ்து சந்தோஷமாய் மாற்றப் போகிறார். கைகளை தட்டி அலையிலே சொல்லுங்க, அல்லேலூயா. மனிதனுடைய வாழ்க்கையிலே இதனால் எப்படியெல்லாம் துக்கங்கள் வருகிறதாம். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது. 1 சாமுவேல் 1:6 சொல்லுகிறது, கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். பாருங்கள், அன்னாருடைய கற்பத்தை கர்த்தர் அடைத்து வைத்திருந்தாராம். ஆண்டவர்களுடைய கற்பத்தை அடைத்து வைத்திருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்னாளுக்கு குழந்தை கிடைக்காமல் தடையை ஆண்டவர் உண்டு பண்ணி வைத்திருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கு பின்பாக நிறைய ரகசியங்கள் இருக்கலாம். ஆனால் பாருங்கள்,
இவள் குழந்தை இல்லாமல் இருக்கும் பொழுது இவள் மிகவும் வேதனையோடு கூட இருந்திருப்பாள். நான் ஊழியத்தின் பாதையை பார்க்கிறது உண்டு. சில குடும்பங்கள் மிகவும் வேதனையோடு வருவார்கள். திருமணம் முடிந்து 5 வருடங்கள் ஆகிறது, 10 வருடங்கள் ஆகிறது, 15 வருடங்கள் ஆகிறது, குழந்தை இல்லையே என்று சொல்லி ஏக்கத்தோடு கலக்கத்தோடு அவர்கள் உலகத்தை குறித்தே சிந்திக்காதவர்களாக, எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் எவ்வளவுதான் பொருள் இருந்தாலும் எங்களுக்கு ஒரு சந்ததி இல்லையே என்கிற அந்த ஏக்கத்தில் அவர்கள் கண்ணீரோடு மிகவும் சோர்தொருளாய் வருவதை நான் பார்ப்பது உண்டு. அப்படி அதே போலத்தான் இந்த அன்னாளும் இருந்திருப்பாள். எனக்கு ஒரு குழந்தை இல்லையே, எனக்கு ஒரு பிள்ளை இல்லையே என்று சொல்லி அவள் ஏக்கத்தோடு கூட இருந்திருப்பாள். அவளுக்கு அது மற்றவர்கள் அவளை துக்கப்படுத்தாமலேயே அவள் வாழ்க்கையிலே உண்டான அந்த ஆசீர்வாத தடை, அந்த குழந்தை கிடைக்காத ஒரு சூழ்நிலை அவளை மிகவும் தனக்குள்ளே துக்கப்படுத்தி கொண்டிருந்திருக்கும். ஆனால் பாருங்கள், மறுபக்கத்திலே மனிதர்களும் அவளை துக்கப்படுத்துகிறார்கள். நீ குழந்தை இல்லாதவள், நீ பிள்ளை இல்லாதவள் என்று சொல்லுகிற வார்த்தை அவள் இருதயத்தை இன்னும் உடைக்கிறதாக இருக்கிறது. இதுதான் உலகம். தேவ பிள்ளைகளே, ஒரு பக்கத்திலே நாம் சில ஆசீர்வாதங்கள் நமக்கு வராத சூழ்நிலையில் மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது மனிதர்களுடைய வார்த்தை இன்னும் நம்மை துக்கப்படுத்தி கொண்டே இருக்கும். அந்த நேரத்தில் ஆறுதல் சொல்ல மாட்டார்கள். அந்த நேரத்தில் நமக்கு ஆறுதலை கொடுப்பதற்கு மக்கள் இருக்காது. பாருங்கள், ஒரு தடவை ஒரு அருமையான குடும்பம் சொன்ன ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அந்த குடும்பத்திலே குடும்ப தலைவர் பலகீனப்பட்டு போனார்கள். அவருடைய சரீரத்திலே ஒரு கட்டி உருவானது. அவர்களை பரிசோதித்த மருத்துவர்கள் சொன்னார்கள், இது கேன்சர் கட்டிக்கான அறிகுறியாக இருக்கிறது என்று சொல்லி அதற்காக ட்ரீட்மெண்ட் செய்ய ஆரம்பித்தார்கள். இப்பொழுது அவர்கள் ஒரு திருச்சபைக்கு போய் கொண்டிருந்தார்கள். அந்த திருச்சபையில் இந்த ஊழியர்கள் அவர்களை பார்த்து விசாரித்து ஜெபிப்பதற்கு வீட்டுக்கு சென்றார்கள். அப்போது அந்த திருச்சபையில 2 போதகர்கள் உண்டு. ஒரு தலைமை போதகர் உண்டு, இன்னொரு உதவி போதகர் உண்டு. அவர்கள் 2 பேரும் போன நேரத்திலே ஒரு போதகர் அவர்களுக்கு பேச ஆரம்பித்தார்களாம். இப்படித்தான் ஒரு சகோதரருக்கு சரீரத்திலே ஒரு கட்டி வந்தது. அவர்கள் மருத்துவம் செய்தார்கள். அந்த கட்டி நாளுக்கு நாள் பெரிதானது. கடைசியிலே மரித்து போய்விட்டார் என்று இந்த கேன்சர் வியாதியினால் கண்ணீரோடு இருக்கிற அந்த தகப்பனாரை பார்த்து அவர் பேசினாராம். இந்த வார்த்தை அந்த வீட்டில் இந்த தாயாருக்கும் பிடிக்கவில்லை, அவருடைய மகளுக்கும் பிடிக்கவில்லை. ஒரு ஊழியக்காரன், ஒரு தேவ மனிதர் அவர்களை பார்த்து விசாரிக்க வந்த பொழுது ஆறுதல் சொல்லி வேதத்தில் சில வசனங்களை சொல்லி, இவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் விடுதலை கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு விடுதலை இயேசு தருவார், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் சொல்லி ஆறுதல் படுத்தாமல், இப்படிப்பட்ட பலகீனத்தினால் எங்கெல்லாம் யாரெல்லாம் இறந்து மரித்து போனார்களோ, யாரெல்லாம் வேதனைப்பட்டார்களோ அந்த காரியத்தை சொல்லி இவருடைய துக்கத்தை இன்னும் அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறார்களே என்று சொல்லி அவர்களுக்கு அவருடைய வார்த்தை பிடிக்காமல் இருந்தது. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உலகம் அப்படித்தான் இருக்கிறது. ஆறுதல் சொல்ல வேண்டிய இடங்களில் மக்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற அநேகரை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உங்கள் வாழ்க்கையிலே கூட ஏதோ ஒரு சூழ்நிலையில் கடன் பிரச்சனை வந்தது. அதற்கு ஒரு ரகசியம் இருக்கலாம். சில வேளையில் ஆண்டவர் உங்களை புடமிடுவதற்காக, நீங்கள் கிறிஸ்துக்குள்ளே வளருவதற்காக, கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்காக கூட சில போராட்டங்களை தேவன் அனுமதித்திருக்கலாம். ஆனால் உலகமோ இவன் பெருமை பிடித்தவனாய் அலைந்தான், யாரையும் மதிக்க மாட்டான், இப்படிப்பட்ட காரியத்தை செய்தான், அதான் இவனுக்கு பிரச்சனை என்று. உங்களுக்கு பிரச்சனை வந்ததற்கான காரணத்திற்கும் அவர்கள் சொல்லுகிற காரணத்துக்கும் சம்பந்தமே இருக்காது. அந்த வார்த்தையை கேட்கும் போது நீங்கள் இன்னும் உள்ளம் உடைந்தவர்களாய் வேதனைப்பட்டு கலைஞர்களாய் இருந்து கொண்டிருக்கலாம். இப்படித்தான் அன்னாலும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாள். தேவ பிள்ளைகளை, 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 7ஆவது வசனத்தில் எங்கள் கடைசி பகுதியை பார்க்கும் பொழுது, அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், ஒரு பக்கம் தனக்கு குழந்தை இல்லாத சூழலை, மறுபக்கம் மனிதனுடைய வார்த்தையுடைய உள்ளத்தை உடைக்கிறது. ஆகையால் அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டே இருந்தாள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஏன் அழுது கொண்டிருந்தாள்? அவளுடைய துக்கத்தை தாங்க முடியாதபடி அவள் அழுது கொண்டிருந்தாள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. உங்கள் வாழ்க்கையிலே கூட சில வேளையில் அன்னாளை போல சில ஆசீர்வாதங்கள் அடைக்கப்பட்டிருக்கலாம், தடையாக இருக்கலாம். அது நிமித்தம் நீங்கள் துக்கத்தோடு வேதனையோடு கூட இன்றைக்கு இந்த கூட்டத்திலே வந்திருக்கலாம். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே அந்த தடைகளை மாற்றி இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதித்து உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றப் போகிறார். கைகளை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீதிமொழிகள் 24ஆவது அதிகாரம் 39 40வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீதிமொழிகள் 24ஆவது அதிகாரம் 39 40வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு இரத்தம் கலங்கின கண்கள், மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகளுக்கும் தானே. பாருங்கள், இங்கே நாம் பார்க்கிறோம், யாருக்கு துக்கம், மதுபானத்திற்கு அடிமையான அந்த மனிதர்களுடைய வாழ்க்கையில்
வாழ்க்கையில் அந்த குடும்பத்தில் என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது பலவிதமான பாவ பழக்க வழக்கங்களினால் அநேக குடும்பத்திலே துக்கம் உண்டாகிறது. இன்றைக்கு பாருங்கள், மதுபான பழக்கத்தினால் எத்தனையோ குடும்பங்கள் துக்கத்திலே இன்றைக்கு அப்படியாக அழிந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ குடும்பங்கள் பாருங்கள், குடும்ப தலைவருடைய மது பழக்கத்தினால் வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ வாலிப பிள்ளைகள் மது பழக்கத்திற்கு அடிமையாகி அதிலிருந்து விடுதலை அடையாமல் அவர்கள் அந்த மது குடிக்கிற நேரத்திலே தான் என்ன செய்யறது தெரியாமல் வீட்டிலேயும் வெளியிலேயும் பிரச்சனைகளுக்கு ஆளாகி அதன் நிமித்தம் அந்த குடும்பமே வேதனைப்பட்டு துக்கத்தோடு இருக்கிற அனுபவத்தை பார்க்கிறோம். சில நேரத்தில் ஊழியத்தின் பாதலம் பார்க்கும்போது சில தாய்மார்கள் வந்து அழுவார்கள், எனக்கு ஒன்றுமே வேண்டாம், என் பிள்ளை குடி பழக்கத்தில் விடுதலை அடைந்தால் மட்டும் போதும் என்று அழுகிற அந்த அழுகையை பார்த்து என் உள்ளம் அழுதிருக்கிறது. சில சகோதரிமார்கள் வந்து அழுதிருக்கிறார்கள், என்னுடைய திருமணம் முடிந்து 10 வருடமாகிறது, 15 வருடமாகிறது, என் குடும்ப தலைவர் குடித்து குடித்து ஒழுங்காக வேலைக்கு போக மாட்டேங்கிறார், வேலைக்கு போனால் அந்த பணத்தை வீட்டில் கொண்டு வந்து தரவில்லை, எனக்கு பிள்ளைகளுக்கு படிக்க வைப்பதற்கு பணம் இல்லை, பிள்ளைகளுக்கு திருமணத்திற்கு பணம் இல்லை என்று சொல்லி அழுவார்கள். வீட்டிலே சாப்பிடுவதற்கு கூட வழி இல்லை, எங்கள் வீட்டை மாற்ற முடியவில்லை, பழைய வீடாக இருக்கிறது, வீட்டு வேலையை செய்ய முடியவில்லை, என் குடும்ப தலைவர் குடி பழக்கத்திற்கு அடிமை நிமித்தம் என் குடும்பம் இப்படிப்பட்ட பாடுகளுக்குள்ளே போய் கொண்டிருக்கிறது என்று அழுகிற சில சகோதரிமாருடைய கண்ணீரை நான் பார்த்திருக்கிறேன். தேவ பிள்ளைகளே, உங்கள் குடும்பத்திலே கூட குடி பழக்கத்தினால் அல்லது பாவ பழக்கத்தினால் துக்கமாய் நீங்கள் வந்திருக்கிறீர்களோ, வெறும் மதுபானம் மட்டுமல்ல, ஒரு குடும்பம் பாவத்திற்கு அடிமையாகும் பொழுது வேசித்தனத்திற்கு, விபச்சாரத்திற்கு, மது பழக்கத்திற்கு, ஏமாற்றுக்கு, இன்னும் தகாத வேதத்துக்கு புறம்பான தகாத காரியங்களுக்கு ஒரு மனிதன் அல்லது ஒரு மனுஷி, ஒரு குடும்பத்தின் நபர்கள் அவர்கள் அப்படியே உட்படும் பொழுது அந்த குடும்பம் அந்த நபர் நிமித்தம் சமாதானத்தை இழந்து விடுகிறது. ஒரு தடவை ஒரு தாயின் தகப்பன் என்னை பார்த்து ஜெபிக்க வந்தார்கள். நாங்கள் இருவரும் தற்கொலை செய்வதற்கு இருக்கிறோம் என்று சொன்னார்கள். அவர்களை பார்த்தால் நல்ல ஒரு உயர்ந்த குடும்பத்தை சார்ந்து நான் அறிந்து கொண்டேன். அவர்களை பார்த்து கேட்டேன், ஏன் அப்படிப்பட்ட ஒரு முடிவுக்கு நீங்கள் போய் இருக்கிறீர்கள்? இயேசு ஜீவனோடு கூட இருக்கிறாரே, நமக்கு ஜீவன் கொடுத்திருக்கிறாரே, நீங்கள் ஏன் மறிக்க? அவர்கள் சொன்னார்கள், ஒரு மகன், எங்களுக்கு 2 பிள்ளைகள் உண்டு, ஒரு மகளும் ஒரு மகனும் உண்டு. மகள் மூத்தவள், திருமணம் செய்து கொடுத்து விட்டோம். மகன் இன்ஜினியரிங் படிக்க வைத்தோம், ஒன்றும் ஒழுங்காக படிக்க மாட்டான், கல்லூரிக்கு ஒழுங்காக போக மாட்டான், அதோடு கூட தகாத நண்பர்களோடு சேர்ந்து பலவிதமான பிரச்சனைக்கு ஆளானான். கடந்த 2 தினத்திற்கு முன்பா எங்கேயோ ஒரு பிரச்சனைக்கு போய் அது நிமித்தம் இரவு 12 மணிக்கு போலீஸ் வந்து எங்கள் வீட்டின் கதவை தட்டி எங்களை ஸ்டேஷனுக்கு கொண்டு போனார்கள். நாங்கள் இப்படி இதுவரை போன அனுபவம் எங்களுக்கு கிடையாது. நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனை பார்த்தவர்கள் அல்ல, ஒரு வழக்கை சந்தித்தவர்கள் அல்ல. அது நிமித்தம் எங்களுக்கு மிகவும் வேதனை. ஏன் இனி உயிரோடு இருக்க வேண்டும்? இந்த மகன் நிமித்தம் ஏன் எங்களுக்கு உயிரோடு இருக்க வேண்டும் என்று நாங்கள் அப்படி ஒரு முடிவுக்கு வந்து விட்டோம் என்று சொல்லி அழுதார்கள். சொல்லும்போது சொன்னார்கள், உங்கள் தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்துதான் உங்களை ஒரு தடவை சந்தித்து விட்டு போக வேண்டும் என்று வந்திருக்கோம் என்று சொன்னார்கள். நான் அவர்களுக்கு ஆறுதல் சொன்னேன். ஆண்டவர் பிள்ளைகளை குறித்து எப்படி எல்லாம் சொல்லி இருக்கிறார், இப்படி உங்கள் பிள்ளையை மாற்றுவார்கள், கலங்க வேண்டாம், நீங்கள் வெட்கம் அனுபவித்ததற்கு பதிலாக உங்களுக்கு புகழ்ச்சியை கொண்டு வருவார், உங்கள் பிள்ளையை நிச்சயமாக மாற்றத்தை கொண்டு வருவார் சொல்லி ஆறுதல் படுத்தி ஒரு 20 நிமிடம் அவர்கள் கூட பேசி அவர்களுக்காக ஜெபித்து அனுப்பினேன். அன்றைக்கு அந்த குடும்பம் சாட்சியாக நின்று கொண்டிருக்கிறார்கள். தேவ பிள்ளையை பாருங்கள், இப்படி எத்தனையோ குடும்பங்களுக்கு அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். மதுபானத்தினால் இன்றைக்கு இந்த உலகம் அழிந்து கொண்டிருக்கிறது, இந்த தேசம் அழிந்து கொண்டிருக்கிறது, எத்தனையோ வாலிபர்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், எத்தனையோ குடும்பம் அழிந்து கொண்டிருக்கிறது, வாழ வேண்டி எத்தனையோ குடும்பம் வாழ முடியாமல் கலங்கி கொண்டிருக்கிறது. ஒரு திருமண ஆலோசனை பார்க்கும் பொழுது கூட எத்தனையோ பெற்றோர்கள் ஒன்று வேண்டாம், ஒரு சின்ன வேலை இருந்தால் போதும், ஆனால் குடிக்காத ஒரு மகன் போதும், ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு மகன் போதும் என்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் விரல் விட்டு எண்ணுகிற அளவிற்கு கூட தன்னுடைய பிள்ளைகளுக்கு வரனை தேடியும் கிடைக்காமல் எத்தனையோ குடும்பம் கலங்கி கொண்டிருக்கிறார்கள். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு பாவ பழக்கத்திற்கு உங்கள் பிள்ளைகளோ அல்லது உங்கள் கணவனோ உங்கள் அண்ணன் தம்பியோ உடன்பட்ட நிமித்தமாக, அடிமையான நிமித்தமாய் நீங்கள் துக்கத்தோடு வந்திருப்பீர்கள் சொன்னால் நிச்சயமாய் உங்கள் துக்கத்தை இயேசு கிறிஸ்து சந்தோஷமாய் மாற்றுவார். அவருடைய பாவ பழக்க வழக்கங்களை நிச்சயமாய் இயேசு மாற்றுவார். கைகளை தட்டி அலையிலே சொல்லுங்க, அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து என்னை விடுதலை ஆக்கினார். நான் இயேசு கிறிஸ்துவை அறியாத குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து இயேசுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்ட காலங்கள் உண்டு. ஆனால் அந்த காலகட்டத்தில் முழுவதும் பாவத்திற்குள்ளே தான் நான் வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிறேன். எனக்கு அதை குறித்து யாரும் சொல்லிக் கொடுக்கவில்லை. ஆனால் இயேசுவை அறிந்த பிறகு, வேதத்தை வாசிக்க ஆரம்பித்த பிறகு, சத்தியத்தை கேட்க ஆரம்பித்த பிறகு, ஐயோ நான் எவ்வளவு பாவத்துக்குள்ளே மூழ்கி கிடக்கிறேங்கிற காரியத்தை எனக்கு தேவன் கொண்டு வந்து காண்பித்தார். அந்த நாட்களில் பாருங்கள், நான் இயேசுவை அறியாத காலத்தில் நண்பர்களோடு சேர்ந்து மது பழக்க
பழக்கத்திற்கு அடிமையாகி என்னுடைய சொந்த கிராமத்தில் வாகனத்தில் இறங்கும் போது நான் தடுமாறி கீழே விழுந்திருக்கிறேன். ஒரு நாள் ஒரு சகோதரி, எங்கள் சொந்தக்காரங்க ஒரு சகோதரனை பார்த்து கேட்டார்கள், இப்படி நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீர்களே, இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே, இப்படி வாழ்ந்தால் உங்களுக்கு யார்தான் திருமணம் செய்து கொடுப்பார்கள்? நான் அவர்களை பார்த்து சொன்னேன், எங்களுக்கும் எங்கேயாவது ஒரு குடிகார பெண் இருப்பாள் என்று சொல்லி அந்த நாட்கள் இன்றைக்கு எனக்கு ஞாபகம் வருகிறது. பாருங்கள், இயேசுவின் வாழ்க்கையை சந்தித்தார், என்னை மாற்றினார், அந்த பாவ பழக்க வழக்கத்தை என்னை விட்டு விலக்கி தூரமாகி போட்டார், அவருக்கு ஊழியம் செய்வதற்கு ஒரு பாக்கியத்தை தந்தார். இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, நீங்கள் பாவ பழக்கத்துக்குள் அடிமையாக இருப்பீர்கள் சொன்னால் நிச்சயமா நீங்கள் கலங்குகிறோ இல்லையோ, உங்கள் குடும்பம் கலங்குகிறது, உங்களுடைய நண்பர்கள் கலங்குகிறார்கள், உங்கள் சொந்தக்காரர்கள் கலங்குகிறார்கள். அந்த பாவ பழக்கத்தை விட்டு வெளியே வந்து விடுங்கள். அது மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தில் யாராவது பாவத்திற்கு அடிமையாக இருந்தால் நிச்சயமாய் இயேசு கிறிஸ்துவுடைய பாவங்களை மன்னித்து புதிய சிருஷ்டியாய் மாற்றுவார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிப்பதற்காக இந்த உலகத்திலே வந்தார். ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. இன்னும் இயேசு சொல்லும்போது சொன்னார், பிணியாளிகளுக்கு தான் வைத்தியம் தேவை. அதே போல நான் நீதிமான்களை அல்ல பாவிகளை ரட்சிப்பதற்காக வந்தேன். இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்ததன் நோக்கம் அதுதான். பரிசுத்தவானை இன்னும் பரிசுத்தமாக்குவதற்கு வரவில்லை, நீதிமானாய் பரிசுத்தவானாய் மாற்றுவதற்கு, அதாவது பாவியை பரிசுத்தவானாய் மாற்றுவதற்கு, துன்மார்க்கனை நல்லவனாய் மாற்றுவதற்கு, ரவுடியை நல்ல மனுஷனாய் மாற்றுவதற்கு, ஏமாற்றிக்கான நல்லவனாய் மாற்றுவதற்கு தான் இயேசு இந்த உலகத்திலே வந்தார். கைகளை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. மூன்றாவதாக மனிதனுடைய வாழ்க்கையிலே துக்கம் எப்படி வருகிறது? நெகேமியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 2-3 வசனத்தை வாசிக்க கேட்போம். நெகேமியா 2வது அதிகாரம் 2-3 வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமுகமாய் இருக்கிறது என்ன? நீ துக்கமுகமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். இது மனதின் துக்கமே அன்றி வேறு ஒன்றும் இல்லை என்றால். அப்பொழுது நான் மிகவும் பயந்து ராஜாவை நோக்கி, ராஜா என்றைக்கும் வாழ்க, ராஜா என்றைக்கும் வாழ்க, என் பிதாக்களின் கல்லறையில் இருக்கும் ஸ்தலமாகிய. பாருங்கள், நெகேமியா தன்னுடைய சொந்த ராஜாவுக்கு பான பாத்திரக்காரன், அதாவது உணவுகளை கொண்டு கொடுக்கிறவனாய் இருக்கிறான். ஒரு ராஜாவுக்கு உணவு பான பாத்திரம் என்றால் திராட்சரசம், அந்த உணவு வகைகளை பரிமாறுகிறவன் துக்கமுகத்தோடு இருக்கக்கூடாது. நீங்கள் விமானத்திலே நீங்கள் பிரயாணம் பண்ணினால் உங்களுக்கு தெரியும், அந்த விமானத்திலே நாம் பிரயாணம் செய்யும் போது விமான பயணிகளை உபசரிப்பதற்கு விமான பணிப்பெண்கள் இருப்பார்கள். யாரும் துக்கமுகத்தோடு இருக்க மாட்டார். அவர்களுக்கு கொடுத்திருக்கிற ட்ரைனிங், அவங்க எப்போதும் சிரித்து பேசிக்கொண்டே நடப்பார்கள். என்ன கேட்டாலும் புன்முறுவலோடு மற்றவர்களுக்கு உபசரணை செய்வார்கள். என்றால் அதே போல சில ஹோட்டல்ல பெரிய 3 ஸ்டார் 5 ஸ்டார் 7 ஸ்டார் ஹோட்டல் நீங்க போனீங்கன்னா அங்க இருக்கிற அத்தனை வேலைக்காரர்களும் இன்முறுவலோடு சிரித்த முகத்தோடு நம்மை வரவேற்று உற்சாகமாய் கேட்டு என்ன வேண்டும் என்று சொல்லி கேட்டு நாம் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது கூட இனி என்ன தேவை என்று ரொம்ப மிகவும் அவர்கள் சிரித்த முகத்தோடு உபசரிப்பார்கள். அப்படித்தான் இந்த ராஜாவுக்கு முன்பாகவும் ராஜாவுக்கு உணவு பரிமாறுகிற மக்கள் துக்கத்தோடு இருக்கக்கூடாது. ஏனென்றால் அவர்கள் ராஜாவை சந்தோஷப்படுத்த எப்போதும் சிரித்த முகத்தோடு கூட இருக்கணும். ஆனால் நெகேமியாவை பாருங்கள், இவன் ஒரு நாள் திராட்சரசம் கொண்டு போகும்போது துக்கத்தோடு கூட இருக்கிறான். ராஜா விசாரிக்க, ஏன்பா ஒரு நாள் கூட நான் உன்னை துக்கமா பார்த்தது இல்லையே, உன் முகத்துல ஒரு நாள் கூட நான் துக்கத்தை பார்த்தது இல்லையே, நீ தினமும் சந்தோஷமாக இருப்பே, என்ன நடந்தது என்று சொல்லி ராஜா கேட்கும் பொழுது பாருங்கள் என்ன சொல்லுகிறான் பாருங்கள், வாசிக்க கேட்போம். ராஜாவை நோக்கி, ராஜா என்றைக்கும் வாழ்க, ராஜாவை நோக்கி, ராஜாவே நீர் என்றென்றைக்கும் வாழ்க, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானது, என்னுடைய பிதாக்களுடைய கல்லறைகள் இருக்கும் நகரம் பாழானதும், அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் போது, அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்படும்படியாக கிடக்கும் போது நான் துக்கமுகத்தோடு இராதிருப்பது எப்படி? நான் துக்கமுகமாய் எப்படி இருக்காமல் இருக்க முடியும்? என்னுடைய சொந்த தேசம், என் பிதாக்களின் தேசம், என்னுடைய குடும்பம் வாழ்ந்த தேசம், என்னுடைய தேசம், என்னுடைய இந்திய தேசம், என்னுடைய தமிழ்நாடு, என்னுடைய குமரி மாவட்டம் அழிந்து கொண்டிருக்கும் போது, ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கும் போது நான் எப்படி துக்கமுகமாய் இராமல் இருக்க முடியும்? இது எதை குறிக்கிறது என்றால், தேசம் பாழாக்கப்படுகிறதை குறித்து பாரம் நமக்குள்ளே வரும்போது ஒரு துக்கம் வரும். தேசத்தை குறித்த பாரம். ஐயோ வாலிபர்கள் குடித்து அழிந்து கொண்டிருக்கிறார்களே, ஐயோ ஜனங்கள் தெய்வத்தை தெரியாமல் அழிந்து கொண்டிருக்கிறார்களே, வலதுகைக்கு இடதுகைக்கும் தெரியாமல் வித்தியாசம் தெரியாமல் ஜனங்கள் அங்குமிங்கு அலைந்து கொண்டிருக்கிறார்களே, மெய் தேவனை அறியவில்லையே, தெய்வத்தை ஆராதிக்கிற வழிமுறைகள் தெரியவில்லையே, இந்த ஜனங்கள் மரித்து போவார்கள், ஆனால் நரகத்துக்கு போய்விடுவார்களே என்கிற
பாரம் ஒரு மனுஷனுக்குள் மனுஷிக்குள் வரும் பொழுது அவர்களுக்குள்ளே ஒரு துக்கம் உண்டாகிறது. இந்த துக்கம் தான் ஆத்தும பாரம். இந்த ஆத்தும பாரம் உள்ளவர்கள் தான் தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்ய முடியும். எவ்வளவுதான் பிரசங்க தாளம் இருந்தாலும், எவ்வளவுதான் பாடுவதற்கு தாளம் இருந்தாலும், எவ்வளவுதான் வெளிப்பாடுகள் அல்லது வரங்கள் வல்லமைகள் ஆவிக்குரிய காரியங்கள் இருந்தாலும், தேசத்தை குறித்து பாரம் இல்லாதவர்கள், ஐயோ தேசம் அழிகிறதே, கோடான கோடி ஜனங்கள் ஆண்டவரை அறியாமல் அக்கினி கடலுக்குள்ளே போகிறார்களே என்ற பாரம் வந்து உள்ளம் உடைந்து கதறி ஜெபிக்க தெரியாதவர்கள் தேவனுக்காக பெரிய காரியத்தை இந்த உலகத்தில் செய்துவிட முடியாது என்று நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அதுதான் ஆத்தும பாரம். ஒரு குடிகாரனை பார்க்கும்போது கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒரு பாரம். எனக்கு ஒரு ஊழியக்காரரை தெரியும் பாருங்கள். அவர்கள் தன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்ளும் போது அவர்கள் சொன்னார்கள், அதாவது ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்திலே மதுபான கடைக்கு முன்பாக போய் நிற்பார்கள். எப்படி நிற்பார்களாம் என்று சொன்னால், தலையிலே ஒரு துணியை முக்காடு போட்டு மூடிவிட்டு ஓரமாய் அந்த மதுபான கடைக்கு எதிராக போய் நிற்பார்கள். ஏனென்று சொன்னால், ஐயோ இத்தனை ஜனங்கள் மது குடித்துக் கொண்டு அழிந்து கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் குடித்துக் கொண்டு வீட்டில் போய் மனைவியை அடிப்பார்களே, பிள்ளைகளை பயமுறுத்துவார்களே, பிள்ளைகள் பயந்து ஓடுமே, எத்தனை 1000 ரூபாய் வீணாக போகிறது சொல்லி அப்படியே அந்த முக்காடு போட்டுக் கொண்டு அழுது கொண்டே ஜெபித்துக் கொண்டு நிற்பாராம். பல மணி நேரம் அந்த மதுபான கடையை பார்த்து, ஆண்டவரே அந்த ஜனங்கள் இங்கே வரக்கூடாது, இவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், இவர்கள் தொடர்பு ஜெபித்துக் கொண்டே. இன்னைக்கு பாருங்கள், ஏறக்குறைய அவர்கள் கர்த்தருக்காக ஆராதனை நடத்துகிற திருச்சபையிலே 7000 மக்கள் வந்து ஆராதிக்கிற ஒரு சபையாக அவருடைய ஊழியத்தை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். கைகளை தட்டி அல்லேலூயா. 300 கிளை சபைகளை ஸ்தாபித்து ஊழியம் செய்யத்தக்கதாய் அவருடைய ஊழியம் வளர்ந்திருக்கிறது. காரணம் ஆத்தும பாரம். ஐயோ ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்களே. தேவனுடைய பிள்ளைகளை சிந்தித்து பாருங்கள். வேதத்தை வாசிக்கும் பொழுது நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது. நியாயாதிபதிகள் 5வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, தெபொராகிய நான் எழும்பும் அளவும், இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின. இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின. பாருங்கள், தெபொராள் சொல்லுகிறாள், நான் இஸ்ரவேலிலே தாய் உள்ளம் படைத்தவளாய் எழும்பி ஜெபிக்கிறது வரையிலும், ஊழியம் செய்கிறது வரையிலும் இந்த தேசத்தின் கிராமங்கள் எல்லாம் பாழாய் போயின. நான் எழும்பி என்றைக்கு தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தேனோ, என்றைக்கு மன்றாட ஆரம்பித்தேனோ, என்றைக்கு கண்ணீர் வடிக்க ஆரம்பித்தேனோ, தேசத்தின் கிராமத்தில் பாழாக்குதல் தடுத்து நிறுத்தப்பட்டது. நம்ம தேசத்தில் எப்பொழுது மாற்றம் வரும் என்று நினைக்கிறீர்கள்? இந்த தெபொராளை போல கிராமங்களை பார்த்து, பட்டணங்களை பார்த்து கண்ணீர் வடிக்க என்றைக்கு ஜனக்கூட்டம் தேசத்தில் எழும்புகிறதோ, கண்ணீர் வடித்து மன்றாடுவதற்காக என்றைக்கு தேவ பிள்ளைகள் தேசத்தில் அர்ப்பணிக்கிறார்களோ, அப்படி அர்ப்பணித்து எழும்ப எழும்ப நம்முடைய தேசத்திலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். கைகளை தட்டி அலையிலே சொல்லுங்க அல்லேலூயா. தேசத்திலே அரசியல் தலைவர்களினாலும் அதிகாரத்தில் இருக்கிற மக்களினாலும் மட்டும் தேசத்தை மாற்றிவிட முடியாது. ஒரு தேசத்தின் வெற்றி முழங்காலில் நின்று கண்ணீரோடு கூட தேசத்தின் செழிப்புக்காக, சமாதானத்துக்காக, ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கிற மக்களுடைய கையில் இருக்கிறது. கைகளை தட்டி அலையிலே சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு கிராமத்தின் ரட்சிப்பு ஜெபிக்கிற மக்களுடைய கரத்தில் இருக்கிறது. ஒரு பட்டணத்துடைய எழுப்புதல் ஜெபிக்கிற மக்களுடைய கரத்தில் இருக்கிறது. ஒரு திருச்சபையின் எழுப்புதல் அந்த திருச்சபை சார்ந்த ஜெபிக்கிற மக்களிடத்தில் இருக்கிறது. ஒரு ஊழியக்காரரை கர்த்தர் பயன்படுத்துவதற்காக பின்னணி அந்த ஊழியக்காரருக்காக ஜெபிக்கிற மக்களை பொறுத்திருக்கிறது. ஆக தேவ பிள்ளைகளை தெபொராளை போல சபைகள் பாழாகாமல் இருப்பதற்கு, குடும்பங்கள் பாழாகாமல் இருப்பதற்கு, கிராமங்கள் பாழாகாமல் இருப்பதற்கு, பட்டணங்கள் அழிந்து போகாமல் இருப்பதற்கு, இயற்கை அழிவுகள் வராமல் இருப்பதற்கு, பாவத்தின் பிடியிலே ஜனங்களை பிசாசு இழுத்துக் கொண்டு போகாமல் இருப்பதற்கு, தேசம் பாழாக்குதலை காணாமல் இருப்பதற்கு, ஜெபிப்பதற்கு மக்கள் எழுப்பப்பட வேண்டும் என்று நீங்கள் ஜெபிக்க வேண்டும். கைகளை தட்டி அலையிலே சொல்லுங்க அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாத தடைகள் நமக்கு துக்கத்தை கொண்டு வருகிறது. அது மட்டுமல்ல, இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே துக்கம் வருகிறதுக்கான காரணம் பலவிதமான பாவ பழக்க வழக்கம் துக்கத்தை கொண்டு வருகிறது. மூன்றாவது ஆத்தும பாரம், தேசத்தை குறித்த பாரம், ஜனங்களை குறித்த பாரம் நமக்குள்ளே ஒரு துக்கத்தை, அது கிறிஸ்துக்குள்ளாக ஒரு துக்கத்தை நமக்கு உண்டாக்கி விடுகிறது. பாருங்கள், நான் வேதத்திலே ஒரு ஸ்திரீ துக்கமாய் இருந்ததையும் அந்த துக்கம் சந்தோஷமாய் மாற்றப்பட்டதையும் அதுக்கான காரணத்தை உங்களுக்கு சுட்டி காட்டி உங்கள் வாழ்க்கையின் அனைத்து துக்கங்களும் இன்றைக்கு சந்தோஷமாய் மாறுவதற்காக ஜெபிக்க போகிறேன். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அற்புதம் செய்வார். கைகளை தட்டி அலையிலே சொல்லுங்களேன் அல்லேலூயா. 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 16, 17, 18வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 16, 17, 18வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதே, உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதேயும்,
மிகுதியான விசாரத்தினாலும் மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணேன் என்றாள். கிளேசத்தினாலும் விண்ணப்பம் பண்ண ஏலியை பார்த்து பேசுறார். அதாவது அன்னாள் தேவ ஊழியக்காரனாகிய ஏலியை பார்த்து சொல்லுகிறாள், நான் இவ்வளவு நேரமும் கர்த்தரை நோக்கி நான் விண்ணப்பம் பண்ணினேன். அதற்கு ஏலி சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றார். அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவுது என்றாள். உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயவு கிடைக்க கடவுது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அதுவரை சாப்பிடல, போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. பாருங்கள், அந்நாளை குறித்து நான் முதலாவதே சொல்லிவிட்டேன். அதாவது அவளுக்கு குழந்தை இல்லாத அந்த கஷ்டம் அவளை துக்கப்படுத்தினது, மற்றவருடைய வார்த்தைகளும் அவளை துக்கப்படுத்துகிறது. அந்த ஆசீர்வாத தடை, தன் வாழ்க்கையிலே சந்ததி இல்லாத தடை அவளை துக்கப்படுத்துகிறது. ஆனால் இவள் இப்பொழுது தேவ சமூகத்திலே வந்து ஜெபிக்கிறாள், விண்ணப்பம் பண்ணுகிறாள். இப்பொழுது அந்த ஊழியத்தை நிறைவேற்றி கொண்ட ஆலயத்திலே நிறைவேற்றி கொண்ட ஊழியக்காரன் அந்த தீர்க்கதரிசியாகிய ஏலி சொல்லுகிறான், அதாவது நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் எதை கேட்டாயோ அதை அவர் உனக்கு தருவார் சொன்ன பொழுது இவள் அப்படியே போய் சந்தோஷமாய் சாப்பிடுகிறாள், போஜனம் பண்ணுகிறாள். அதன் பிறகு அவள் துக்கமாய் இருக்கவில்லை. அப்படி என்றால் அவள் வாழ்க்கையிலே சந்தோஷம் உண்டானது. கைகளை தட்டி அலையிலே சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்கள் தொடர்ந்துள்ள வசனங்கள் இந்த அதிகாரத்திலே வாசித்து பார்த்தீங்கன்னா அவள் சாமுவேலை பெற்றெடுத்தாள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளே, இந்த அன்னாளுடைய துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றினார். அதற்கு காரணம் அவள் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள், தேவனை நோக்கி ஜெபித்தாள். அவளுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறுவதற்கு காரணம் அவள் எடுத்த ஒரு ஆயுதம் தேவ சமூகத்தை நோக்கி மன்றாடுவது என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி மன்றாடினால்? 3 காரியத்தை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். முதலாவது 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 9-10 வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 9-10 வசனத்தை வாசிக்க கேட்போம். சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையிலே, கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய ஆசாரியன் ஏலி கர்த்தருடைய வாசலின் நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். ஆலயத்துக்கு முன்பாக ஒரு ஆசனம் போட்டு ஒரு சேர் போட்டு உட்கார்ந்து இருக்கிறான். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது, அவள் அந்த ஆலயத்திலே போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். கைகளை தட்டி அலையிலே சொல்லுங்க, அல்லேலூயா. அன்னாளுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறுவதற்கு முதல் காரணம் அவள் துக்கத்தோடு இருக்கும் போது ஆலயத்தை நோக்கி வருகிறாள். கர்த்தருடைய ஆலயத்தை நோக்கி வந்து அந்த ஆலயத்திலே உட்கார்ந்து ஜெபிக்கிறாள், ஆலயத்திலே இருந்து ஜெபிக்கிறாள். பாருங்க, நம்ம ஜெபிக்கிறதுல நிறைய ஜெபம் உண்டு. வனாந்தரத்திலே ஜெபிக்கலாம், பைபிள் இருக்கு. கடற்கரையிலே ஜெபிக்கலாம், மலையில ஜெபிக்கலாம். இயேசு மலையிலே ஜெபம் பண்ணினார், வனாந்தரத்திலே ஜெபம் பண்ணினார், கடற்கரையிலே ஜெபம். ஊழியக்காரர்கள் ஜெபித்தார்கள், வீட்டிலே ஜெபம் பண்ணலாம், மேல் மாடியிலே ஜெபித்தார்கள். ஊழியக்காரங்க, அதாவது சீசர்கள் எல்லாம், பேதுரு, இவங்க எல்லாம் மேல் மாடியில உட்கார்ந்து ஜெபம் பண்ணினாங்க. பல இடங்கள், அதுக்கு நிறைய ஆதாரங்கள் பைபிள் இருக்கு. எந்தெந்த இடத்துல ஜெபிக்கலாம் என்றெல்லாம் ஆதாரம் இருக்கிறது. ஆனால் முக்கியமான ஒரு ஜெபம் கர்த்தருடைய ஆலயத்துல வந்து ஜெபிப்பது. கைகளை தட்டி அலையில சொல்லலோயா, கர்த்தருடைய ஆலயத்துல போய் ஜெபிப்பது. ஆனா சில ஆலயத்துல ஜெப கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கிடையாது, சில கூட்டத்துல கை தட்டுறதுக்கு அனுமதி கிடையாது. சில ஆலயத்துல ஜெபனாலே என்ன சத்தம் போட்டு ஜெபிக்கிறாங்க, கை தட்டுறாங்க, அலையிலே சொல்லாங்க. ஜெபம் ஒரு வேடிக்கை கூடாரமாக இருக்கும். அதை குறித்து நான் இந்த பப்ளிமிட்டியில பேச வரவில்லை. ஆனால் ஒன்று வேதத்தின்படி நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஆலயம் என்பது நாம் மன சஞ்சலத்தோடு வேதனையோடு கூட இருக்கும்போது, நாம் ஓய்வு நாள் ஆராதனையா இருக்கலாம், உபவாச கூட்டமா இருக்க, அல்லது ஆலயம் நீங்க பார்த்து அநேக கிறிஸ்துவ ஆலயங்கள் திறந்தே வைத்திருப்பாங்க. எப்ப வேணாலும் போய் ஜெபம் பண்ணலாம், அதுக்கு தான் திறந்து வைத்திருப்பாங்க. அந்த ஆலயத்துல போய் நம்முடைய கஷ்டங்களை, பாரங்களை சொல்லி ஜெபிக்கும் போது நாம் எந்த இடத்திலும் இருந்து ஜெபித்து பெறுகிற நன்மையை காட்டிலோ தேவனுடைய ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிற ஜெபத்திற்கு ஒரு பெரிய அற்புதம் உண்டு. கைகளை தட்டி அலையிலே சொல்லுங்க, அல்லேலூயா. இதைத்தான் அன்னாள் தெரிந்து கொள்ளுகிறாள். ஆலயத்தை நோக்கி வந்தாள், ஆலயத்திலே போய் ஜெபிக்கிறாள். ஆலயம், கர்த்தருடைய ஆலயம், கர்த்தருடைய ஆலயம்.
பாருங்க, லூக்கா சுவிசேஷம் 2வது அதிகாரம் 36 37வது வசனத்தை வாசிக்க கேட்போம். லூக்கா 2:36 37வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். பானுவேலின் குமாரத்தியாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னி பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவளும் 7 வருஷம் தான் புருஷனோடு கூட வாழ்ந்தவள். புருஷனுக்கு கூட 7 வருஷம் வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாயிருந்தாள். அதிக வயது சென்றவளுமாயிருந்தாள். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை, பாருங்கள், 84 வயதாயிடுச்சு. 84 வயது. 2 தினத்திற்கு முன்பாக ஒரு தாயாருக்கு 84 வயதுல அவங்க மரிச்சு அடக்கம் பண்ண போயிருந்தாங்க. இன்னைக்கு காலையில கல்ற பிரதிஷ்டை. 84 வயது. ஆனா இந்த தாயார் 84 வயதில் அவர்கள் எங்க இருக்கிறார்கள்? தீர்க்கதரிசியாய் இருக்கிறார்கள். வாசிப்போம். அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல், அந்த விதவை தேவனுடைய ஆலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருந்தாள். கைகளை தட்டி அலையிலே சொல்லுங்களா. 84 வயதான பிறகும் புருஷனை இழந்து உத்தம விதவையாயிருந்த அந்த தாயார் கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு விலகாமல் உபவாசித்து இரவும் பகலும் ஜெபம் பண்ணி கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருந்தபடியினால் இந்த 84 வயதிலும் இந்த தாயார் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார்கள். கர்த்தருடைய ஆலயத்துல தன்னுடைய வாழ்க்கையின் பெரும் பகுதியை அர்ப்பணிக்கிறவர்கள் ஆவிக்குரிய மனிதர்களாக இருப்பார்கள். உலகத்திலே தன்னுடைய வாழ்க்கையின் பகுதிகளை செலவழிக்கிறவர்கள் மாமிசத்திற்கு தான் பங்காளிகளாக இருப்பார்கள். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆலயத்திலே செலவழிக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் கிடைக்கும், டிவியில செலவழிக்கிறதுக்கு 4 மணி நேரம் கிடைக்கும், பக்கத்துல கதை பேசுறதுக்கு 3 மணி நேரம் கிடைக்கும், தேவையில்லாத நாவல்கள் படிக்கிறதுக்கு 4 மணி நேரம் கிடைக்கும், ட்ரெயின்லயோ பிளைட்லயோ போகும்போது 4 கதை புக்கு கொண்டு போய் படிக்கிறதுக்கு நேரம் கிடைக்கும். ஆனா ஒரு ஆவிக்குரிய புத்தகம் பைபிளை கொண்டு படிக்க நேரம் இருக்காது. அவங்க வாழ்க்கை முறைமை நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு எந்த அளவுக்கு அவர்கள் நேரங்களையும் காலங்களையும் கொடுத்து அந்த அளவிற்கு அவர்கள் வாழுகிறார்களோ அந்த அளவுக்கு தான் ஆவிக்குரிய ஒரு வாழ்வு இருக்குமே தவிர மற்றபடி முழுவதும் மாமிசத்தின் கிறிஸ்தவர்களாகவே இருந்து கொண்டிருப்பார்கள். கைகளை தட்டி அலையிலே சொல்லுங்க அல்லேலூயா. ஆனால் இந்த ஸ்திரியானவள் தன்னுடைய வாழ்க்கையின் பெரும் பகுதியை ஆலயத்திலே செலவழிக்கிறாள். தனக்கு குடும்பம் இல்லை, தனக்கு கோத்திரம் இல்லை, கணவனை இழந்து விட்டால் இனி எங்கேயாவது போய்விடும் நினைக்காமல் ஆலயத்திலே உட்கார்ந்து ஆலயத்தில் பணிவிடை செய்து ஆலயத்திலே உட்கார்ந்து உபவாசித்து ஜெபித்து கர்த்தரை ஆராதிக்கிறாள். அவள் ஒரு தீர்க்கதரிசியாய் மாறினாள். இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கடமைக்கு ஆலயத்துக்கு போகிறீர்களா? அரசியல் நடத்துவதற்கு ஆலயத்துக்கு போகிறீர்களா? ஆளுகை செய்வதற்கு ஆலயத்துக்கு போகிறீர்களா? ஒரு குற்றத்தை கண்டுபிடித்து பிரச்சனை உண்டாக்குவதற்கு ஆலயத்துக்கு போகிறீர்களா? அல்லது கர்த்தரை பார்ப்பதற்கு ஆலயத்துக்கு போகிறீர்களா? மனதுருகி ஜெபிப்பதற்கு போகிறீர்களா? உங்கள் மனபாரங்களை இறக்கி வைப்பதற்கு போகிறீர்களா? சிந்தித்து பாருங்கள் தேவ பிள்ளைகளே. உண்மையாய் நீங்கள் மனபாரத்தை இறக்கி வைக்கிற இடமாய், உங்களுடைய இதயத்தின் பாரத்தை சொல்லுகிற இடமாய், கர்த்தரை ஆராதிக்கிற இடமாய் நினைத்து நீங்கள் ஆலயத்திற்கு போனால், ஆலயத்தில் போய் மன்றாடினால் உங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய மாற்றங்கள் உண்டாகும். கைகளை தட்டி அலையிலே சொல்லுங்க அல்லேலூயா. ஒருபோதும் கர்த்தருடைய ஆலயத்திலே தேவையில்லாத எந்த காரியத்தில் நீங்கள் ஈடுபட்டு விடக்கூடாது. ஆலயம் சாதாரணமாய் வருவதில்லை. கர்த்தர் ஆலயத்தை அவருடைய நாம மகிமைக்கு என்று தெரிந்து கொண்டார். ஆண்டவர் தாவீது ஒரு ஆலயம் கட்டுவதற்கு அவனுக்குள்ளே ஒரு ஆசை வந்தது. அந்த நேரத்திலே ஆண்டவர் சொன்னார், நீ ரத்தம் சிந்தினபடியினாலே உன்னை கொண்டு நான் ஆலயத்தை கட்ட மாட்டேன், உன் குமாரனை உன் கர்ப்பப்பிறப்பை கொண்டு கட்டணும். ஆண்டவர் ஆலயம் கட்டுவதற்கு கூட யாரை வைத்து கட்ட வேண்டும் என்று தீர்மானித்தார். ஆலயத்திலே பணிவிடை செய்வதற்கு கூட அதற்கென்று லேவியர்கள், அதற்கென்று ஆசாரியர்களை கட்ட தீர்மானித்தார். சாதாரண போய் யாரும் நிற்க முடியாது. தேவனுக்கென்று அழைக்கப்பட்டவர்களும் தேவனுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் ஆலயத்தை கட்டுவதற்கும் ஆலயத்திலே பணிவிடை செய்வதற்கும் தேவன் தெரிந்து கொண்டார். ஆலயம் என்பது பரிசுத்தமான இடம். ஆலயம் என்பது தேவன் வாசம் செய்கிற இடம். அந்த ஆலயத்தில் போய் விளையாடுவதற்கு அல்ல. தேவ பிள்ளையே, நீங்கள் எந்த சபை பிரிவை சார்ந்தல இருக்கலாம், ஒன்று நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உலாவுகிற ஸ்தலம் கர்த்தருடைய ஆலயம், கர்த்தருடைய மகிமையை பார்க்கிற ஸ்தலம் கர்த்தருடைய ஆலயம். அந்த இடத்தில் போய் உண்மையாய் உங்களுடைய பாரங்களையும் சஞ்சலங்களையும் இறக்கி வைத்துவிட்டு தேவனை தரிசித்து விட்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு போங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய காரியங்களை பார்ப்பீர்கள். கைகளை தட்டி அலையிலே சொல்லுங்க அல்லேலூயா. வேதத்தை நீங்கள் வாசிக்கும் போது 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 நாளாகமம்
20வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர்கள் தம்பர்களோடும் சுரமண்டலங்களோடும் அவர்கள் தம்புர்களோடும் சுரமண்டலங்களோடும் பூரிகைகளோடும் எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்தார்கள். எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்தார்கள். யார் வந்தது? யோசபாத். யோசபாத்துக்கு விரோதமாய் ஒரு பெரிய கூட்டம் எதிர்த்து வந்தது. கர்த்தரை அவர்கள் துதித்து பாடினார்கள். அந்த கூட்டம் மாறி மாறி வெட்டுண்டு விழுந்தது. அவர்கள் வைத்திருந்த வெள்ளி பொன் உணவு வகைகள் எல்லா ஆடைகள் எல்லாம் இவர்களுக்கு சொந்தமாகிறது. இந்த நேரத்தில் அவர்கள் கர்த்தரை துதித்து பெராக்காங்கிற இடத்திலே கர்த்தரை ஸ்தோத்திரித்து பாடிவிட்டு இசைக்கருவிகளை மீட்டுவிட்டு சந்தோஷத்தோடு கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்தார்கள். உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும்போது மகிழ்ச்சியினால் ஆலயத்துக்குள் பிரவேசித்திருக்கிறீர்களா? ஒரு ஞாயிற்றுக்கிழமையாவது இந்த 6 நாட்களும் எனக்கு தேவன் எத்தனை நன்மைகளை செய்தார், அதற்கு நன்றி செலுத்தி கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஆலயத்துக்கு போறேன் என்று நீங்கள் போகிறீர்களா? சிந்தித்து பாருங்கள் தேவ பிள்ளைகளே. யோசபாத் எப்படி போனான் என்றால் தன் வாழ்க்கையில் உண்டான நன்மையை நினைத்துக் கொண்டு இசைக்கருவிகளை மீட்டி தம்பர்களோடும் இசை கருவிகளோடும் ஆலயத்துக்குள் பிரவேசித்தான். கைகளை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 5வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவான் 5:14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு இதோ நீ சொஸ்தமானாய் அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். பாருங்கள், இங்கே 38 வருஷமாய் பெதஸ்தா குளத்தின் கரையிலே ஒரு தேவதூதன் இறக்கி குளத்தை கலக்குவான், தண்ணியை கலக்குவான், அதில் போய் இறங்கி சுகத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்று சொல்லி கலங்கி இங்கு கண்ணீரோடு துக்கத்தோடு இந்த மகன் ஒரு மனிதனை இயேசு தேடி போய் சுகத்தை கொடுத்தார். அவன் சுகம் பெற்ற மாத்திரத்திலே எழும்பி நடக்க ஆரம்பித்த மாத்திரத்திலே அவன் முதலாவது போன இடம் தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயம் மறந்துவிடக் கூடாது. வாழ்க்கையில் மாற்றம் வந்தவுடன் அவன் போன இடம் ஆலயம். நோயிலிருந்து சுகம் கிடைத்தவுடன் அவன் போன இடம் ஆலயம். கடன் பிரச்சனை மாறினவுடன் நாம் போக வேண்டிய இடம் ஆலயம். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்முடைய எண்ணங்களையும் விருப்பங்களையும் நிறைவேற்றும் பொழுது நாம் போய் நிற்க வேண்டிய இடம் கர்த்தருடைய ஆலயம். கைகளை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சங்கீதம் 92:13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 92வது சங்கீதம் 13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். ஆலயத்திலே நாட்டப்படுவது ஒரு ஆலயம். ஒரு மரத்தை நீங்க நாட்டுனீங்கன்னா அந்த மரத்துக்கு தண்ணி ஊத்தி உரம் போடுவீங்க. ஆலயத்தில் நாட்டப்படும் போது அங்கதான் தண்ணி உரம் எல்லாம் கிடைக்குது. அதாவது சங்கீதம் 23 சங்கீதக்காரன் சொல்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன், அவர் என்னை புல்லிடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டிலே கொண்டு போய் விடுகிறார். நல்ல ஒரு ஆலயத்திலே கர்த்தரை குறித்து ஆராதிக்கிற ஆலயத்திலே கர்த்தருடைய வசனம் போதிக்கிற ஆலயத்திலே கர்த்தரை மட்டும் மகிமைப்படுத்துகிற ஆலயத்திலே போய் நாட்டப்பட்டேன்னா நம்ம எல்லாவற்றிலும் செழிக்க ஆரம்பித்து விடுவோம். கைகளை தட்டி அல்லேலூயா சொல்லுயா. ஆவிக்குரிய வாழ்வில், கிறிஸ்துவ வாழ்வில் உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு முதல் படி நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கிற, கர்த்தர் உலாவுகிற, கர்த்தர் தெரிந்து கொண்ட ஒரு ஆலயத்தில் போய் உண்மையாய் நாட்டப்படுவதுதான் உங்கள் வாழ்க்கையின் வெற்றியின் முதல் படி. கைகளை தட்டி அல்லேலூயா சொல்லுயா. இதுவரையில் அப்படி நாட்டப்படாதவர்கள் இங்கு ஒரு நாள் அங்கு ஒரு நாள் இன்னும் வேடிக்கை பார்ப்பதற்காய், கூத்து பார்ப்பதற்காய், நேரம் போவதற்காய் ஆலயத்துக்கு போய் கூட அதெல்லாம் மாற்றிவிட்டு கர்த்தருடைய சித்தத்தின்படி கர்த்தர் இந்த ஆலயத்தை தெரிந்து கொண்டார் என்று உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் இருக்குமானால் அந்த ஆலயத்திலே போய் நாட்டப்படுங்கள். நாட்டப்பட்ட அந்த ஆலயத்தில் கிடைக்கிற உணவுகளை சாப்பிடுங்கள். உணவென்றால் ஆவிக்குரிய சத்தியத்தை சாப்பிடுங்கள், வசனத்தை உட்கொள்ளுங்கள், பரிசுத்த ஆவியில் களி கூறுங்கள், கர்த்தருக்காக செயல்பட ஆயத்தமாகுங்கள். நீங்கள் கனி கொடுக்கிற ஒரு மரத்தை போல் மாறுவீர்கள். கைகளை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தான் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாட்டப்படாத கூட்டம் ஒரு நாளும் செழித்திருக்க முடியாது. கர்த்தர் எந்த இடத்திலே நாட்டுகிறார், எந்த ஆலயத்திலே நாட்டி வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாய் செழிப்பார்கள், நிச்சயமாய் செழிப்பார்கள். ஆக தேவ பிள்ளைகளை, அன்னாள் தன்னுடைய மனதில் இருந்த காரியத்தை சொல்லி விண்ணப்பிப்பதற்கு அவள் தெரிந்து கொண்ட இடம் கர்த்தருடைய ஆலயம். கர்த்தருடைய ஆலயம். இதுவரையிலும் ஆண்டவருடைய ஆலயத்தை குறித்து அசட்டை செய்து கொண்டு வாக்குவாதம் பண்ணிக்கொண்டு அல்லது ஆலயத்துக்கு போகாமல் இருப்பீர் என்று சொன்னார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்கள். ஆலயத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள், மேன்மை கொடுங்கள், ஆலயத்தை மதியுங்கள், கர்த்தர் அங்கு இருக்கிறார் என்று சிந்தியுங்கள். உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்கள். அங்கே போய் உங்களை பாரங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள், தேவ சமூகத்திலே ஜெபியுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கைகளை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இரண்டாவது பாருங்க, இந்த அன்னாளுடைய துக்கம் சந்தோஷமாய் ஆறுவதற்கு என்ன செய்திருக்கா பாருங்க. 1 சாமுவேல் 1வது அதிகாரம்
11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 1:11 வாசிக்க கேட்போம். சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து. பாருங்க, ஆலயத்துல போய் அவ என்ன சொல்றா? தேவரின் சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய அடியாளுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி. உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால். உம்முடைய அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும். அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவது இல்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். இரண்டாவது, ஆலயத்திலே போய் பொருத்தனை செய்து விண்ணப்பம் பண்ணுகிறாள். முதலாவது ஆலயத்தில் போய் விண்ணப்பம் பண்ணினாள், ஜெபித்தாள். இரண்டாவது, அதே ஆலயத்திலே அவள் இருந்து கொண்டு தேவ சமூகத்தை நோக்கி பொருத்தனை செய்தாள். பொருத்தனை தேவ சமூகத்திலே பொருத்தனை செய்து மன்றாடுவது. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலே கடன் பிரச்சனையினால் பயங்கரமான துக்கம் இருக்கலாம். சொந்த ஒரு வீடு இல்லை, வாங்கின கடனை அடைக்க முடியவில்லை, ஏதோ ஒரு பிரச்சனை. தேவ சமூகத்தில் எப்படி நாம் ஜெபிக்க வேண்டும்? அந்த துக்கத்தை கர்த்தர் மாற்றுவதற்காக நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும்? பொருத்தனை செய்து ஜெபிக்க வேண்டும். வேதத்தில் பாருங்க, ஆதியாகமம் 28வது அதிகாரம் 20, 21, 22 வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 28, 20, 21, 22 வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது யாக்கோபு தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி. நான் போகிற வழியிலே கர்த்தர் ஏற்கனவே அவனுக்கு அங்கே லூஸ் என்கிற இடத்திலே ஒரு கல்லை வைத்து அவன் படுத்திருக்கும் பொழுது தேவன் ஒரு ஏணியை அப்படியே வானம் மட்டும் வைத்துக் கொண்டு அதிலே தேவ தூதர்கள் ஏறுகிறது இறங்குறதையும் காண்பித்து அதற்கு மேலாய் கர்த்தர் என்று பேசுவதெல்லாம் பார்த்து அந்த நேரத்தில் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். இதோ உன்னுடைய சகோதரனுக்கு நீ பயந்து உன்னுடைய தாய் மாமா வீட்டுக்கு யாக்கோபை ஓடிக்கொண்டிருக்கிறாய், லாபானுடைய வீட்டுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறாய், பேர்சமாய் விட்டு ஆரானுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறாய். இதோ நான் உன்னை மீண்டும் இந்த தேசத்துக்கு திரும்பி கொண்டு வருவேன், உன்னை கொண்டு வருவேன் என்று கர்த்தர் பேசுகிறார். அப்பொழுது பாருங்கள், அவன் என்ன சொல்கிறான் என்றால், என்னை கர்த்தர் சொன்னபடி மீண்டும் என்னை இந்த தேசத்திற்கு திரும்பி வர பண்ணுவார் என்றால் வாசிப்போம். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணிக்கொண்டான். கைகளை தட்டி அலையில சொல்லுங்கள் அல்லேலூயா. யாக்கோபுடைய வாழ்க்கை உங்களுக்கு தெரியும். மாமன் வீட்டுல போறோம்னா ஆடு மேய்க்க வேலை தான் கிடைச்சு. ஆடு மேய்க்கும் போது சம்பளம் என்னன்னா ரூபாய் பணமா கொடுக்கல. அவன் மாமன் சொன்னான், புள்ளி ஆடெல்லாம் நீ எடுத்துக்கா. இவனுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணி பொருத்தனை பண்ணிட்டால, எத்தனை கிடைச்சாலும் 10ல் 1. அதுவரையிலும் மாமனுக்கு ஆடு 100 ஆட்டுக்கு 5 ஆடு கூட புள்ளி ஆடு இருக்காது, எல்லாம் கலர்ஃபுல்லா இருக்கும். இவனுக்கு சம்பளம் புள்ளி ஆடுன்னு சொன்னோன்னே எல்லாம் புள்ளி ஆடா குட்டி போட்டுச்சு, எல்லா ஆடும் புள்ளி குட்டி. இவனுக்கு ஒரே குழப்பம், லாபானுக்கு என்னடா நடக்குது, இப்படி சொன்னா அப்படி நடக்குது. அவன் மாத்திட்டான். இனி பாரு, புள்ளி ஆடெல்லாம் எனக்கு, உனக்கு கலர் ஆடு, வெள்ளாடெல்லாம் உனக்கு. ஆண்டவர் உடனே மாத்தினாரு. இவன் சொன்னதை மாத்தி மீண்டும் அந்த வெள்ளாடெல்லாம் இவனுக்கு கதை முடிஞ்சு. நல்லா புரியுங்க, கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சாருன்னா எவன் குறுக்க நடக்க. நிறைய பேர் பில்லி சுனியை வச்சாங்க, எனக்கு சிரிப்பா வரும். மந்திரம் பண்ணாம பாஸ்டர், என பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு பெட்டி கடையில் வந்து கேட்டணுமா சொல்லி கொடுத்தேன், அம்மா மோசமா அப்ப மோசமா அப்படின்னு சொன்ன அவன் திரும்பி போனான். எப்படி திரும்பி போவான்? கர்த்தர் உன் வீட்டுக்கு ஒரு மருமகனை கொண்டு வரணும்னு அவன் திரும்பி போவானா? அவன் பெட்டிக்கடையில் போய் கேட்பான். பெட்டிக்கடை அவன் பெட்டிக்கடை வா பாக்கியவன் அர்த்தம். பெட்டிக்கடைக்கா போவான்? அவனை கர்த்தர் பிளைட்ல ஒன்று வீட்டுக்கு அமுள்ள இறக்குவாரு. நிறைய பேருக்கு நம்பிக்கையே கிடையாது. பாஸ்டர் அவன் தடுத்தான், பாஸ்டர் இவன் தடுத்தான், பாஸ்டர் அவன் தான் என்ன சொல்ல, என்னை பத்தி சொல்லாமல இருக்கிறாங்க. கேந்திராஜ் அப்படி பண்றான், இப்படி பண்றான், அதை பண்றான், இது பண்றான். ஊழியம் பண்ணாமல இருக்கிறான், ஊழியம் செய்யாமல இருக்கிறான், கத்த திறக்காமல இருக்கிறாரு. போகம் இடைவிடாம ஆண்டவருக்கு என்று ஊழியம் நான் செய்து கொண்டே இருக்கிறோம். அவருடைய வருகை தாமதமானால் மறிக்கிறது வரையிலும், கண்களை மூடுகிற வரையிலும் எனக்கு ஒரு ஆசை, பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போதே ஆண்டு எடுத்துக்கணும். ஓடிக்கொண்டிருக்க ஒரு ஆசை, ஊழியம் இல்லாமல இருக்குது. ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், யாக்கோபு பொருத்தனை பண்ணால அவன் சம்பளத்தை மாத்திரன கர்த்தர் மாத்துறாரு. எதை குறைச்சிருக்குன்னு வச்சாலும் அதை பெருக பண்றாரு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில உங்கள் துக்கம் சந்தோஷமா நல்ல ஒரு பொருத்தனை பண்ணணும். நம்ம ஆட்களுக்கு அதான் வராது. ஆண்டவரே 10 வருஷமா குழந்தை இல்லை, ஆண்டவரே 5 டாக்டரை பார்த்துட்டு சொல்லு 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ண டாக்டர், ஒரு குழந்தை கிடைச்சுன்னா ஏசப்பா
நான் உமக்கு காணிக்கை செலுத்தும் ஆண்டவரே, சாட்சி சொல்லுவோம் ஆண்டவரே. அதையும் ஆண்டவர் குழந்தை கொடுப்பாரு. பாவம் 10 வருஷமா அலையுதுவா, 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியாச்சு, குழந்தை இல்லையே. ஆண்டவர் பரிசுத்த ஆவியினால ஒரு குழந்தையை உற்பவிக்க பண்ணிடுவார். குழந்தை கிடைச்சி இப்ப குழந்தை பிறந்த உடனே பயம் கொடுக்கும், கிடுக்கு நெஞ்சு பட சாட்சி சொல்லணும்னு சொன்ன எப்படி போறது கூட்டத்துல, இவ்வளவு பேருக்கு மத்திய மயக்க போய் எப்படி பிடிப்பேன், எப்போ பயமா இருக்குதே. சரி பரவாயில்ல, ஒன்று செய்வோம், ஒரு கடிதம் எழுதுவோம் போதகருக்கு. ஒரு பேப்பரை எடுத்து, நான் 10 வருடம் குழந்தை இல்லாமல் இருந்தேன், சாட்சி சொல்வதாக பொருத்தனை செய்தேன். பாஸ்டர், நீங்கள் இந்த சாட்சியை உங்கள் பத்திரிகையில் எழுதுங்கள், அல்லது நீங்களே இந்த பேப்பரை எடுத்து வாசியுங்கள். நான் நன்றி காணிக்கையாக 101 ரூபாயும் வைத்திருக்கிறேன். ஆண்டவர் பாப்பா, மேடையிலே சாட்சி சொல்லு, பணம் போ, பணத்தை விடு. 10 வருஷம் குழந்தை இல்லாம எனக்கு ஏசப்பா ஒரு குழந்தை தந்தான்னு சொல்லும் போது எத்தனை மக்கள் கண்ணீரோடு கூடத்தில் இருப்பாங்க. அவர்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை பிறந்து அவர்களும் என்னிடத்தில் ஜெபித்த அற்புதங்களை பெற்றுக் கொண்டிருப்பார். அதையும் கொட்டை விட்டு விட்டாய். சரி, அது போச்சு. இவ்வளவு பெரிய அற்புதம் செய்த 10 வருஷமா அலைஞ்சியம்மா, எத்தனை லட்சம் செலவு பண்ண. உனக்கு ஒரு நற்செய்தி கூட்டம் நடத்துவதற்கு ஒரு 50,000 1 லட்சமாவது கொடுத்திருக்கலாமே. இல்ல உன் சார்பில் எங்கேயாவது ஒரு கூட்டம் நடத்தி 10 பேருக்கு ஸ்வீட் சார்விச்சு, அந்த தாகம் கூட இல்ல, 101 முடிஞ்சிச்சம்மா. இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. கடைசியில குழந்தை எல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் இனி இந்த அந்த எபித்த ஊழியக்காரன் போக முடியாது, வெக்கம். சாட்சியும் சொல்லல, 101 முடிஞ்சு. அவங்க ஒன்றும் நினைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன அப்படி ஊழியக்காரன் நினைச்சிருவானோ, பணத்துக்காக ஊழியம் நினைப்பாங்க, கத்தருக்கா ஆத்மா நினைக்கவே மாட்டான். இப்ப வேற எங்கேயாவது ஒரு இடத்தை தெரிந்து கொள்வது என்றால், பிள்ளை பிறந்த 3வது மாசத்திலிருந்தே மூக்கெழுப்பு, மூக்கடைப்பு, இழுப்பு, டெய்லி 500 600 1000 2000. பாஸ்டர், 10 வருஷம் குழந்தை இல்லாம பெற்றெடுத்த பிள்ளைக்கு மாசம் 10,000 செலவாகுது பாஸ்டர். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்னைக்கு லாபத்தை எங்க கொண்டு போவோம், எறும்பு கொண்டு போவோம். என்னைக்கு லாபத்தை நம்ம ஜனங்கள், கிறிஸ்துவ ஜனங்கள் வளரனா இன்னும் ஒரு பிளாட் மைண்ட், என்ன பார்த்தோம்ல, பரந்த. நாங்க எல்லாம் பெரிய பாரம்பரிய பணக்கார குடும்பத்தின் வரல, வெள்ளக்காரன் பணம் வச்சு ஊழியம் செய்யல. சாதாரண கூலி வேலை செய்யற குடும்பத்துல, சாதா விவசாய செய்யற குடும்பத்துல பிறந்து வளர்ந்துதான் ஆண்டவருக்கு எவ்வளவு சாதிக்கிறோம். எப்படின்னா, கத்தர் கொடுத்த சில பரந்த மனப்பான்மைகள். கத்தருக்காக செய்யணும், ஊழியம் செய்யணும், ஆத்துமாதம் செய்யணும், ஊழியத்து பணம் சொல்ல பண்ணணும், ஊழியக்கால தாங்கணும், ஏழை ஊழியக்கால தாங்கணும், ஆலையில் எடுத்து ஆலை கட்டி கொடுக்கணும். அந்த தாகத்துல இல்லாத பொழுதும் செயல்படுறதுனால கத்தர் பார்க்கிறாரு, இவங்க கையில ஏதாவது கொடுத்த பிரயோஜனமா இருக்குன்னு சில காரியத்தை அவர் கொடுக்கிறார். கைகளை தட்டி அலையில சொல்லுங்களா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, ஒன்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என் சுயத்திற்காக நான் பேசிக் கொண்டிருக்க நினைத்து விடாதீர்கள். உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுவதற்கு ஒரு பொருத்தனை செய்யுங்கள். தேவ சமூகத்தில் ஒரு பொருத்தனை பண்ணுங்கள். சில வேளையில் நீங்கள் பல லட்சம் ரூபாயை யாருக்காவது கடனாய் கொடுத்து, சில மட்டி கூட கொடுத்து கடனாக கொடுத்திருக்கலாம், திருப்பி வராம இருக்கலாம். பொருத்தனை பண்ணுங்க. இயேசுவே, எத்தனை வருஷங்கள் ஆகிவிட்டது, வருகிற மாதிரி தெரியல, அவங்களுக்கும் தரக்கு சூழ்நிலை, கடன்ல இருக்கிறாங்க. ஆண்டவரே, அந்த பணம் வந்தது என்று சொன்னால் இந்த 5 லட்சம் ரூபாயிலே தசம பாகத்தை 50,000 ரூபாய் நான் ஆராதிக்க போகிற சபையிலே கொண்டு வைப்பேன். ஆண்டவரே, உமக்கு நான் உம்முடைய ஊழித்து கொடுப்பேன். ஏன்னா 5 லட்சமும் ஒண்ணு இல்லாம போக போகுது, அதுல 50,000 தான் ஆண்டவர் உமக்கு கொடுக்கிறேன், தாங்க பண்ணுச்சுன்னா ஆண்டவர் உடனே கிரீஸ் அங்க உறங்க விட மாட்டார். 5 லட்சம் ரூபாய் வீடு இந்த பணத்தை உனக்கு எடுத்து கொடுத்தா, நீ பணத்தை வச்சுட்டு விளையாடிட்டு இருக்குதியா, ஒழுங்கா கொண்டு கூட அப்படின்னு சொன்னா ஆண்டவர் பேசுவார். ஆனா நமக்கு மனசு வராது. 5 லட்சம் வந்தாலும் ஒரு கவர் வாங்கி 500 தாள மாத்தி 50 ரூபாய பொருத்தனை காணிக்கையா, பாஸ்டர் பொருத்தனை காணிக்கணும். நான் எங்க ஆலயத்தை பத்தி சொல்லல, நீங்க போற ஆளு சொல்லுங்க. பாஸ்டர் கொண்டு கொடுக்கிறது, பாஸ்டர் கொஞ்சம் பணம் வந்துச்சு, எவ்வளவு பணம் வந்து சொல்ல மாட்டாங்க, பாஸ்டர் அறிஞ்சிருவாரு. அந்த 50 ரூபாய் பொருத்தனை. அல்லேலூயா. உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், ஒரு வீட்டுல ஆடு காணாம போச்சு. ஆட்டுக்கு ஒரு பொருத்தனை பண்ணாங்க. என்ன பொருத்தனைன்னா, ஆடு அதாவது கிடைச்சு, ஆட்டுக்குட்டி கிடைச்சதுன்னா 50 ரூபாய் காணிக்க வைப்பேன். இப்ப என்ன ஆச்சு, அவங்க திருச்சபை சார்ந்த போதகர் வீட்டுல வந்தாரு. வீட்டுல முழுசா 500 ரூபாய் தாளா இருக்குது. 550 ரூபாய்க்கு எங்க போறது? நைசா அடுக்கலையில போய் அந்த அம்மா பிள்ளைகிட்ட சொல்லிச்சு, இங்க பாரு, நான் பாஸ்டர் என்ன அவசரமா போற ஆளு, அதனால கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கு, நீ பின்னால போய் ஏதாவது வீட்டுல போய் 500 ரூபாய்க்கு சில்லறை வாங்கிட்டு வாங்க. 500 ரூபாய்க்கு எங்க சில்லறை கிடைக்குது? வீடு வீடா யார் இறங்கி 1/2 மணி நேரம் ஓடி 500 ரூபாய்க்கு சில்லறை வாங்கி 50 ரூபாய் பாஸ்டர்ட்ட கொடுத்தாச்சு. பாஸ்டர் ஒரு ஆட்டுக்குட்டி காணாம போச்சு, பொருத்தனை பண்ணி 50 ரூபாய். அல்லேலூயா.
இதுதான் உலகம் இன்னைக்கு அப்படித்தான் இருக்குது. சரி இருக்கட்டும். ஒன்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுவதற்கு நீங்கள் எந்த இடத்துல எந்த காரியத்தின் நிமித்தம் துக்கப்பட்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்திலே தேவ சமூகத்தில் ஒரு பொருத்தனை யாக்கோபை பாருங்கள். கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்காக பொருத்தனை பண்ணினார், வேற ஒன்றும் பொருத்தனை பண்ணல. கர்த்தருடைய வாக்கு தத்தம் நிறைவேறுக்கு ஆண்டவர் சொல்லிட்டார், உன்னை காப்பாற்றுவேன், உன்னை பாதுகாப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், திருப்பி வர பண்ணுவேன் சொல்லிட்டார். அந்த காரியம் நிறைவேறுவதற்கு பொருத்தனை பண்ணினார். தேவன் அவனை ஆசீர்வதித்தார். உங்கள் வாழ்க்கையின் துக்கம் சந்தோஷமாய் மாறுவதற்கு கர்த்தருடைய ஆலயத்தில் போய் பொருத்தனை செய்து ஜெபியுங்கள். கைகளை தட்டி அலையிலே கடைசியாக 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 12 15 வசனங்களை வாசிக்க கேட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 12 முதல் சில வசனங்களை வாசிக்க கேட்போம். அவள் கர்த்தருடைய சன்னதியில் வெகுநேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது, அவள் கர்த்தருடைய சன்னதியில் நல்ல கவனமக்களுக்கு ஆலயத்தில் வந்து விண்ணப்பம் பண்ணினாள், ஜெபித்தாள். 2வது பொருத்தனை செய்து ஜெபித்தாள். 3வது இப்ப ஜெபித்துக் கொண்டிருக்கிறார், வெகு நேரமா ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். வாசிப்போம். ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். அந்த ஊழியக்காரன் ஒரு ஆசனத்தை போட்டு முன்னால உட்கார்ந்து இருந்தான் ஆலயத்துல. இவங்க ஒருத்தி உள்ள போனால ஆலயத்துல என்ன செய்யறன்னு ஜன்னலோடி எட்டு பார்த்தானோ நேரம் பார்த்தானோ ஒன்னும் அறிய மாட்டேங்குது. என்னடா நிறைய நேராச்சு ஒருத்தி கோயிலுக்குள்ள போன ஆளை காணு சொல்லி அப்படியே எட்டி பார்க்கிறான். வாசிக்கலாம். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள். அன்னாள் தன் இருதயத்திலே பேசிக்கொண்டே இருந்தாள். அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது. உதடு மாத்திரம் அசைது, இப்படி அசைஞ்சிட்டே இருக்கு. இயேசுப்பா, ஆண்டவரே, பிதாவே, ஒரு குழந்தையை தாரும் நான் பொருத்தனை செய்திருக்கிறேன், நிந்தனையா இருக்குது அப்படின்னு அவ உதடு மட்டும் அசைஞ்சிட்டே இருக்கு. இருதயத்துல இருந்து அமைதியா பேசிட்டு இருக்கிறா. அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஜெபத்துல சத்தம் போட்டு ஜெபிக்கிறது உண்டு, சத்தம் இல்லாம ஜெபிக்கிறது. அதனால இதை பார்த்து சத்தம் போட்டு ஜெபிச்சாலும் கேட்பாங்க, சத்தம் போட்டாதான் கேட்பாரு. பவுலும் சீலாவையும் போய் பார்த்து பாருங்க பைபிள். அப்போ அவர்கள் ஜெபம் பண்ணி பாடி துதித்தார்கள், பக்கத்து அறையில் இருந்தவர்கள் எல்லாம் கேட்டார்கள் கைகளை தட்டி. அது சந்தர்ப்ப சூழ்நிலையை பொறுத்து. புரிஞ்சுட்டீங்களா? சரி, இங்கே அவள் வாய் அசைகிறது, இருதயத்திலிருந்து பேசுகிறாள், சத்தமோ கேட்கவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து. அப்போ அந்த நாள்ல நிறைய பொம்பளைங்க குடியார பொம்பளை இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல ஊழியக்காரன் அப்படி நினைக்கணுமா? அவன் நினைக்கிறான், இவ குடிச்சு வெறிச்சிருக்கியா போல இருக்கு, வா மட்டும் புலம்பிட்டு என்ன சொல்லிட்டு இருக்கு, சத்தமும் காணல, குடிச்சுட்டு ஆலய கோயிலுக்கு வந்துட்டாலோ, குடிச்சிட்டு வந்துட்டாலோ. பரவாயில்ல, இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் குடிச்சிட்டு எல்லாம் பொம்பளைங்க போறது, ஆம்பளைங்க தான் போவாங்களோ தெரிய மாட்டேங்குது, அதுவும் தெரியல. சரி பரவாயில்ல. சரி, அவ கேட்கிறான், வெறித்திருக்கிறாள். வாசிக்கலாம். ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து. அவள் குடித்து வெறித்திருக்கிறாள் என்று அந்த ஊழியக்காரனாகி ஏலி நினைத்து அவளை நோக்கி நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய்? ஏமா, நானும் உட்கார்ந்து இருக்கேன் பாக்குறேன், உள்ள போய் ஏதோ புலம்பிட்டு இருக்குது, எவ்வளவு நேரம் குடிச்சு எப்படி வெறிச்சு ஆலயத்தோடு எவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருப்பான்னு கேட்கிறான். வாசிப்போம். உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றார். பாருங்களேன், உன் குடிய விலக்கு. குடியார பொம்பளையே ஆலயத்து வந்துட்டியா, குடிச்சுட்டா வந்திருக்க. ஏன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தில் ஆதி நாட்கள் பெந்தேகோஸ்தே நாள்ல பரிசுத்தாவி இறங்கின போதும் குடியாரன்னு சொல்றாங்க. எல்லாரும் கதை பரபரன்னு என்ன பேசுறோன்னு இங்க பாரு குடிச்சிட்டு புறம்புறான்னு. உண்மையிலேயே ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்துவ பார்த்தா மற்றொன்னு குடிகாரன் தான் தெரியும். கைகளை தட்டி பைத்தியகாரன் தெரியும், கிறுக்கைன்னு தெரியும். அப்படின்னு சொல்லலாம், கிறுக்க மாதிரி ஓடுறான், பைபிளை கொண்டு ஓடுறான், பாரு கூட்டம்னு போறான். அதுதான் உண்மையிலேயே ஆவிக்குரிய கூட்டம், பரிசுத்த கூட்டம் இரண்டு உறவாக. ஆனா மற்றவங்க பார்க்கல அது பைத்தியார கூட்டம் தான். கைகளை தட்டி அழிவு சிலரையா குடியார கூட்டம். இங்க பாருங்க, இங்க வாசிக்கலாம் தம்பி, வாசி. அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக அப்படி அல்ல, நான் குடிச்சிட்டு இருக்கிற ஆள் இல்ல, அப்படி அல்ல. என் ஆண்டவனே, நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ. எனக்கு மன கிளேசம், எனக்கும் துக்கம் குழந்தை, என் சக்களத்தையும் வேதனைப்படுத்துறா, பக்கத்து வீட்டுக்கான மலடின்னு சொல்றா. நான் மன கிளேசம் உள்ள ஒரு ஸ்திரீ. நான் திராட்சை ரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. திராட்சை ரசமும் குடிக்கல, ஒயினும் குடிக்கல, விஸ்கியும் குடிக்கல, ஜின்னும் குடிக்கல, பிராண்டியும் குடிக்கல, நான் ஒன்றும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சன்னதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். எதை ஊற்றினேன்? என் இருதயத்திருந்த பாரத்தை இருதயத்தின் ஆழத்திலிருந்து கருத்தாய் கர்த்தரிடத்திலே சொன்னேன். கைகளை தட்டி அலையில சொல்லுங்களா, நல்லா புரிஞ்சுட்டீங்களா? இவள் துக்கம் சந்தோஷமாய் மாறுவதற்கு ஆலயத்திலே வந்து ஜெபித்தாள், பொருத்தனை செய்து ஜெபித்தாள். கள்ளத்தனமா கண்ணை திறந்து பார்த்து ஜெபிக்கல. சிலருக்கு அரை மணி நேரம் வீட்டில் ஜெபம் பண்ணுனா, ஒரு பாட்டு பாடி ஜெபம் பண்ணா முதல்ல தலை இப்படி சொரியும், அப்புறம் நகத்தை இப்படி ஒரு இலக்கு,
அடுத்தது ஆம்பளைன்னா மீசியை ஒருக்கா துடைக்கிறது, பொம்பளைன்னா தலைமுடியை ஒருக்கா முடையிறது. அப்போ ஞாபகம் வரும், ஓ மழை வருது, துணி மேலே விரிச்சிருந்தேனே, என்ன ஆச்சு பார்த்துட்டு வரும். 1/2 மணிக்கு தான் ஜெபம் அங்கே, அதை பார்த்துட்டு உள்ள வர வேண்டியது. அப்படி இருக்கும்போது தோணும், ஓ 1/2 மணி நேரம் ஜெபத்தில் சிம்மில் ஸ்டவ்வில் மீனை வச்சுட்டு வந்தீங்க, அது போச்சு போச்சோ போய் பார்ப்போம். எல்லாம் பார்க்கும்போது 31 நிமிஷம் ஆயிருக்கும். வயரும் பசிக்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, பாஸ்டர் டெய்லி இந்த காரியத்தை 1/2 மணி நேரம் ஜெபிக்கிறோம் பாஸ்டர், அந்த நேரத்தில் தான் துணி காஞ்சிருக்கான்னு பார்ப்போம் பாஸ்டர், மீன் வந்திருக்கான்னு பார்ப்போம் பாஸ்டர், தலையை சொரிஞ்சு பேன் வருதான்னு பார்ப்போம் பாஸ்டர், ஒன்றும் நடக்கல பாஸ்டர். இவ குடிகாரன போல இருந்தாளாம். அப்படின்னா உலகத்துல என்ன நடந்தாலும் அவ காதுல ஏறாது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, இருதயத்தின் ஆழத்திலிருந்து, நீங்க நல்லா புரியுங்க, இந்த அல்லேலியா ஸ்தோத்திரம் சொல்றதுல கூட தொண்டைக்கு மேல வந்து உள்ளத்திலிருந்து வாரது உண்டு. கத்தரை பாடி துதிக்கிறதுலையும் வேடிக்கை காட்டுற கூட்டம் எல்லாம் உண்டு. உலகத்தில் அப்படிலாம் கிளம்பி இருக்காங்க. அப்படி வேடிக்கை காட்டி பாடி டான்ஸ் கூத்தாடிட்டு மக்களை ஏமாத்துறதுக்கு. ஆனா உண்மையா பாடி தெரியும், அது ஆவியில் இருந்தாலும் உங்களுக்கு தெரியுது உண்மையா பாடுறாங்களா கூத்தாடுறாங்களான்னு. 2 கூட்டம் இருக்குது ஆண்டவருடைய காரியத்துல. ஒன்னு போலி ஏமாத்துற கூட்டம், ஒன்னு உண்மையா செய்கிற கூட்டம். கத்தர் சொன்னாரு, உண்மை எது இருந்தாலும் உண்மையாய் கத்தரை தொழுது கொள்ளுகிறவன் அவன் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது. உண்மையா கூப்பிடணுங்க. உண்மையா ஒரு காரியம் உண்மை எப்படி ஜெபிப்பது? தான் பாதிக்கப்பட்ட அனுபவத்தை புரிந்து கொண்டு அந்த பாரத்தை கண்ணீரோடு தேவ சமூகத்தில் இணைத்து, இந்த பிரச்சனை நிமித்தம், குழந்தைல நிமித்தம், கடன் பாரத்தால இவ்வளவு அவமானம், இவ்வளவு நிந்த, என் குடிகார புருஷனால அடிபடுறேன், பிள்ளைகளுக்கு சாப்பாடு இல்லை, பிள்ளைகளுக்கு தூங்க முடியல ஆண்டவரே, இந்த பாரம் வரும்போது தன்னைத்தானே அழுக வரும். ஒரு குடியான பார்க்கும்போது அவன் அழிந்து போகிறானே, இவன் மரித்தான் நரகத்து போன அழுது புலம்பி ஜெபிக்க வரும். உள்ளத்திலிருந்து அழுது. நான் அப்படி ஜெபிக்கிற மக்களை பார்த்து சில நேரத்தில் நான் கூட தேவ சமூகத்தில் போய் எனக்கு உள்ள உடைய சில நேரத்தில் பார்த்திருக்கிறேன். நான் உணர்ந்திருக்கிறேன் தேவ பிள்ளை அதன் இருதயத்தின் ஆழத்தில் வருகிற ஒரு ஜெபம். அன்னால் அப்படித்தான் சொன்னான். என்ன அவள் சொல்லும்போது சொல்லுகிறாள், நான் என்ன செய்தேன் என்று சொன்னால், நான் என் கர்த்தருடைய சன்னதியிலே என் இருதயத்தையே ஊற்றிவிட்டேன். இப்படி ஜெபித்தாதான் மாறான். இல்ல சும்மா சோத்திரம் சோத்திரம் அல்லேலூயா அல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா காரியம் நடக்காது. மனுஷனை ஏமாத்தலாம், கேந்திராதனை ஏமாத்தலாம், உங்க பாஸ்டரை ஏமாத்தலாம், நடிச்சு என் தெய்வத்தை ஏமாற்ற முடியாது. கைகளை தட்டி அலைய சொல்லுங்க, என் இயேசுவை ஏமாற்ற யாரால முடியாது. நம்முடைய நான்கு சொல் பிறப்பதற்கு முன்பாகவே அறிகிற தேவன். நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைகளுக்காக இருக்கட்டும், உங்கள் புருஷனுக்காக இருக்கட்டும், ஒரு வேலைக்காக இருக்கட்டும், ஒரு தொழிலுக்காக இருக்கட்டும், ஒரு கடன் பிரச்சனை மாறுவதற்காக இருக்கட்டும், உண்மையாக இருதயத்தின் ஆழத்தில் ஒரு துளி கண்ணீர் விட்டு ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிட்டு பாருங்கள். உங்கள் ஜெபத்திற்கு என் தெய்வம் உடனே பதில் கொடுப்பார். கைகளை தட்டியால சொல்லுவியா, கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிற தேவன் என் தேவன். கைகளை தட்டியால சொல்லுவியா. நாம் இன்னும் உண்மையாய் கூப்பிட படிக்கவில்லை. ஏதோ கடமைக்காக ஆண்டவரே ஆண்டவரன் சொல்லி வேடிக்கை ஆண்டவர் சொல்ல தெருக்களிலும் அங்கும் இங்கு நின்று கத்தாவே கத்தாவே என்று கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி கூப்பிடாத, உன் அறை கதவை பூட்டிக் கொண்டு அந்தரங்கமாய் பிதாவை நோக்கி கூப்பிடு. உன் தேவன் வெளியரங்கமாய் உனக்கு பதில் தருவார். கைகளை தட்டி அலையில் சொல்லுங்க அல்லேலூயா. யாக்கோபு 5:17-18 எலியாவை பாருங்கள். அவன் ஜெபிக்கும் போது கருத்தாய் ஜெபித்தான், உள்ளத்தின் ஆழத்திலும் ஜெபித்தான். தேவன் 3.5 வருஷம் வானத்தை அடைத்தார். மீண்டும் அவன் ஜெபித்தான், வானத்தை திறந்து மழையை பெய்ய வைத்தார். தேவ பிள்ளைகளே, ஏன் எலியாவின் தேவன் தான் நம்முடைய தேவன். நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்க மாட்டாரோ? இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் சில ஜெபிக்காமல் இருக்க, சில நீங்கள் ஜெபிக்கலாம், ஆனால் உங்கள் ஜெபம் இன்னும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஏறெடுக்கப்படவில்லை. ஆகத்தான் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கவில்லை. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற வேண்டும் என்றால் ஆலயத்துக்குள்ளே போங்க, பொருத்தனை செய்து ஜெபம் பண்ணுங்க. அது மட்டுமல்ல, இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் ஜெபியுங்கள், நிச்சயமாய் ஆண்டவர் கிரியை செய்வார். எளிமை நிற்போமா, ஜெபிக்க போகிறோம். ஹalleluya. தூரா ஷகா ரபா லபா. இவ்வளவு நேரமும் தேவன் உங்களோடு பேசிக் கொண்டிருந்தார், ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருந்தார். தேவ பிள்ளைகளே, இது கர்த்தருடைய ஈவு, கர்த்தருடைய கிருபை. கர்த்தரே உங்களோடு பேசினார். என் ஆண்டவர் சொன்னார், என் பிள்ளைகளுடைய துக்கத்தை சந்தோஷமா மாற்றுவேன். என் பிள்ளைகள் துக்கப்படும் ஜனங்களோ சந்தோஷப்படுவாங்க. ஒரு வீட்டில் குடிச்சிட்டு சண்டை போடும்போ பக்கத்து வீட்டுக்காரன் சந்தோஷப்படுவான். நீங்க கடன்ல கலங்கி நிற்கும் போது பக்கத்து வீட்டுக்காரன் சந்தோஷப்படுவான். உங்க குடும்பத்தில் வியாதிப்பட்டு கலங்கும் போது உங்களுக்கு அறிமுகமானவங்க உள்ளுக்குள்ள சந்தோஷப்படுவாங்க. ஆண்டவர் சொல்றாரு, உங்க துக்கத்தை நான் சந்தோஷமா மாற்றுவேன். ஒரு ஸ்திரியானவள் பிரசவ காலம் நெருங்கி வரும் பொழுது அவள் துக்கப்படுகிறார்.
அவள் ஒரு குழந்தையை பெற்றெடுத்த பிறகு அவள் அப்புறமாய் அந்த உபத்திரத்தை அவள் நினைப்பதே இல்லை. அதே போல நான் உங்கள் சந்தோஷத்தை, உங்கள் துக்கத்தை சந்தோஷமா மாற்றுவேன். உங்களுக்கு நான் கொடுக்கிற சந்தோஷத்தை ஒருவன் உங்களிடத்தில் எடுக்க முடியாது. இத்தனை காலங்களும் துக்கத்தோடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டே இருந்திருக்கலாம். தேவன் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வர போகிறார். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே மாற்றங்களை கொண்டு வர போகிறார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் அன்னாளை போல, அன்னாள் துக்கத்தோடு தானே இருந்தாள். அவளுடைய துக்கத்தை யாருமே ஆற்ற முடியவில்லையே. எல்கானா சொன்னான், 10 குமாரருக்கு நான் சமமாய் இருக்கிறேன். அவள் கண்ணீரை ஆற்ற முடிந்ததா? இல்லையே. அவள் வந்தாள், கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்தாள். அங்கு வந்து அவள் பொருத்தனை செய்து ஜெபித்தாள். அங்கே நின்று கொண்டு இருதயத்தையே ஊற்றினாள். தேவ பிள்ளைகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த அன்னாளை போல ஒப்புக் கொடுப்போமா? ஆலயத்தை குறித்து உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது? ஆலய வாஞ்சை இருக்கிறதா? ஆலயத்தில் ஒழுங்கு இருக்கிறதா? ஆலயத்தில் போய் ஜெபிக்கிற பழக்கம் இருக்கிறதா? இல்லையென்றால் இன்றைக்கு ஒப்புக் கொடுங்க. பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. பணம் வரவேண்டி இருக்கிறதா? பொருத்தனை பண்ணுங்க. ஒரு வீடு கட்ட முடியலையா? பொருத்தனை பண்ணி ஜெபிங்க. ஒரு குழந்தை வாக்கியம் இன்னும் கிடைக்கலையா? ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஒரு கார் வாங்க முடியலையா? பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. உங்கள் பிள்ளைகள் குடி பழக்கத்தில் மனம் திரும்பலையா? ஒரு பொருத்தனை பண்ணுங்க. யாருக்கும் தெரிய வேண்டாம். கர்த்தரிடத்தில் ஒரு பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டவரே, என் பிள்ளைய சீக்கிரம் சந்தித்து ரட்சித்திருங்கப்பா. அவன் ரட்சிக்கப்பட்டு உமக்குள்ள வந்த பிறகு நான் நிச்சயமா ஒரு காரியத்தை உமக்கு செய்வதற்கு நான் தீர்மானித்திருக்க இந்த காரியத்தில் சொல்லி ரகசியமா ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமா உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். அது மட்டுமல்ல, இருதயத்தின் ஆழத்தில் ஜெபம் என்பது விளையாட்டு அல்ல. ஜெபம் என்பது தேவ சமூகத்திலே உட்கார்ந்து தேவனை அசைப்பது தான் ஜெபம். நம்முடைய பாரத்தை, இருதயத்தின் பாரத்தை கண்ணீரோடு கூட ஊற்றி தேவனிடத்தை சொல்லுவதுதான் ஜெபம். அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை நாம் ஏறெடுக்கும் போது நம்முடைய வாழ்க்கையின் சரித்திரமே மாறும். ஒரு நிமிடம் வலதுகரத்தை உயர்த்தி தேவ சமூகத்தை நோக்கி ஒப்புக் கொடுப்பீர்களா? இந்த அன்னாளுடைய துக்கம் சந்தோஷமாய் மாற்றினதை போல என் வாழ்க்கையின் துக்கம் சந்தோஷமாய் மாறுவதற்கு தெய்வமே, நான் ஆலயத்தின் மேல் நான் நாட்டப்பட்ட, ஆலயத்திலே நாட்டப்பட்ட ஒரு மனுஷியாய் மாற ஒப்புக் கொடுக்கிறேன். ஆலயத்திலே வந்து ஜெபிப்பேன், விண்ணப்பிப்பேன். ஆண்டவரே, ஆண்டவரே, நான் பொருத்தனை செய்து ஜெபிப்பேன் என்று ஒப்புக் கொடுப்பீர்களா? அப்பா, நான் இத்தனை காலங்களும் விளையாட்டுத்தனமா ஜெபிச்சுட்டு நான் ஜெபம் என்ன அசட்டை, இனி அப்படி அல்ல. என் இருத்திருக்கிற பாரத்தை நான் உம்மிடத்துல ஊற்ற போகிறேன். ஆண்டவரே, பார்க்கிறவங்க குடிகாரனு கூட சொல்லட்டுமே, ஆனா உண்மையா ஜெபிக்க போற ஒப்புக் கொடுப்பீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். எல்லாரும் இப்ப கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். கலங்கிடவே வேண்டாம். சந்தோஷமா பாருங்க சிஸ்டர், கலங்கிடவே வேண்டாம். கைகளை தட்டி கை தாளம். கலங்கிடவே கை தாளத்தோடு கர்த்தரை துதியுங்கள். ஆமென். கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கடந்ததை நினைத்து கலங்காதே, கடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், புதிய காரியங்களை செய்ய போகிறார். நம்பிக்கையோடு கைகளை தட்டி பாருங்க. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். கலங்கிடவே வேண்டாம் சகோதரியே, அருமை சகோதரரே, கலங்கவே வேண்டாம். இயேசு அவர்தான் சொல்லுகிறார், கலங்கலாம். கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், துக்கம் சந்தோஷமாய் மாறுகிற நாளுக்கு எல்லாம் பிள்ளைகளை குறித்து துக்கத்தோடு வந்திருக்கிறீர்களோ? உங்கள் துக்கம் கணவனை துக்கத்தோடு வந்திருக்கிறீர்களோ? கடன் பாரம், துக்கமா எல்லாம் மாறும். இயேசு மாற்றப் போகிறார். எல்லாம் மறைந்துவிடும். திராணிக்க
பிராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். பிராணிக்கு மேலாக சோதிக்கப்பட சோதனை முடிய ஒரு போகிறது. நாளும் விடமாட்டார். உபத்திரவம் முடிய போகிறது. தாங்கிடும் வியாதி முடிய போகிறது. கடன் முடிய போகிறது. குடும்பத்தில் பாவ வாழ்க்கை முடிய போகிறது. ஆமென். தாங்கிடும் பலன் தருவார். தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே ஏசப்பா, உங்க வேண்டாம். பிள்ளைகளை தொடுங்க. கலங்கிடவே பிள்ளைகிட்ட பேசுங்கப்பா, பேசுங்க. கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நன்றி நன்றி. இயேசு சொன்னதை செய்வார், பொய் சொல்ல மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்டு எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகளே, ஓ, கலங்காதே சந்தோஷமா பாடுங்க. அப்பா. கலங்காதே மகளே, கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார். இயேசு உங்களை கைவிட போவதே இல்லை. இயேசு கைவிட மாட்டார். இயேசு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகிறார். இயேசு சொன்னார், இனி உன் கொடுக்கிற சந்தோஷத்தை ஒருவரும் எடுக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் இனி சந்தோஷம் தான். இனி துக்கம் இல்லை, இனி துயரம் இல்லை, இனி வேதனை இல்லை. அற்புதங்கள் நடக்கிறது. அற்புதம் கனியை தருகிறார், வேலையை தருகிறார், ரட்சிப்பை தருகிறார், பிசாசுகளை துரத்துகிறார். கொடிய வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுகிறது. இயேசுவின் நாமத்தில் விலகுகிறது. எல்லா கட்டுகளும் இயேசுவே, மந்திரங்கள், சாபங்கள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகிக் கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகிறது. நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி. ஒரு நிமிடம் அமைதியாக இப்ப கை தட்டவோ உணர்ச்சி வசப்படவோ ஒண்ணும் வேண்டாம். அந்நாள் இருதயத்தையே தேவ சன்னதிலே ஊற்றினாள். ஏறி சொன்னா உன் குடிய விலக்கு, உன் குடிவரிய விலக்கு. அவள் சொன்னால் இல்ல என் ஆண்டவனே, என் போதகரே, என் ஊழியக்காரரே, நான் குடித்து வெறித்த ஸ்திரீ அல்ல. மனம் கிளேசம் உள்ள ஒரு ஸ்திரீ, மனபாரம் உள்ள ஒரு ஸ்திரீ. என் இருத்திருக்கிற சஞ்சலம் யாருக்கு தெரியும்? அதுதான் என் ஆண்டோட்ட சொன்னேன். தேவ பிள்ளையே, ஒரு நிமிடம் அப்படியே உங்க பாரத் அமைதி ஆண்டுட்ட சொல்லுங்க. நம்மளுடைய உதடுகள் மட்டும் அசைந்துதான், சத்தம் வரல. உதடுகள் மட்டும் அசையட்டும். என் கணவனால எவ்வளவு பாடுகள், என் வாலிப மகனால எத்தனை பிரச்சனை. கடன்காரில் வந்து திட்டும் போது சாகலாம் போல இருக்குது. பிள்ளைங்க கேட்கிறாங்க, நாங்க வளர்ந்துட்டோம், ஒரு ரூமாவது கேட்டக்கூடாதா? எத்தனை வருஷமா வாழ ஒரு சொந்த வீடு என்னைக்கு கிடைக்கும்? பிள்ளைங்க கல்லூரில படிக்கிறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸை கூட்டற முடியல. வீடு எப்படி இருக்குது? உள்ளம் உடையுது. சொல்லுங்க ஏசப்பாட்ட. படிச்சிருக்காங்க பிள்ளைங்க, வேலை இல்லை. நம்பி இருந்தீங்க, பிள்ளைகளை கஷ்டப்பட்டு படிக்க வச்சீங்க, கடன் வாங்கி. வேலை கிடைச்சிருந்தா குடும்பம் செழிச்சிருக்கும், வேலை இல்லை. சொல்லுங்களேன். குழந்தை இல்லாம அவமானப்பட்டிருக்கீங்களா? சொல்லுங்க. நான் பார்க்கிறேன் உங்க உதடுகளிலிருந்து பிறக்கிற உண்மையான இதயத்தின் ஆழத்தில் வருகிற அந்த விண்ணப்பங்களை நிறைய தேவ தூதர்கள் நின்று அதை ஒரு படிவமாய் எடுத்து தயாரித்து தேவ சமூகத்தில் கொண்டு கொடுப்பதை நான் பார்க்கிறேன். தேவன் அங்கிருந்து கொண்டு தன் தூதர்கள் கட்டளையிடுகிறார். என் பிள்ளைகள் இப்போது மனதிலிருந்து இருதயத்தில் சொன்ன அத்தனை காரியத்தையும் செய்து முடியுங்கள் என்று தன் தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவதை நான் ஒரு காட்சியாக பார்க்கிறேன். நன்றி. கைகளை தட்டி இப்பொழுது எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நீங்கள் இப்போது இருதயத்தின் ஆழத்திலிருந்து அந்நாளை போல சொன்ன அனைத்து காரியங்களையும் இயேசு செய்து விட்டார். இயேசு செய்து விட்டார். இயேசு செய்து விட்டார். இனி நீங்கள் துக்கமுகமா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் இந்த இடத்தை விட்டு இன்றைக்கு கடந்து போகும்போதே புதிய காரியங்கள் நடக்க போகிறது நீங்கள் பார்க்க போறீங்க. புதிய தகவல் தொடர்புகள், புதிய வெளிப்பாடுகள், புதிய ஐக்கியங்கள், கிடைக்காத பணம் கிடைப்பது, வழக்குகளுக்கு முடிவு வருவது, பேசாத மக்கள் பேசுவது,
இழந்ததை திருப்பி பெற்றுக்கொள்ள அனுபவங்களை இன்று முதல் நீங்கள் காண போகிறீர்கள். நீங்கள் காண போகிறீர்கள். நன்றி. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்.